ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ட்ரையாங்கிள் சாப்டர்ஸ்லேருந்து லாஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். இதோட பேசிக் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல 2 ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு சிமிலரான்னு கேட்டிருக்காங்க. சிமிலாரிட்டியோட மெயின் கண்டிஷன்ஸ் பாருங்க. இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் தான் அவங்க சிமிலர் ட்ரையாங்கிள். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், தேர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணும். தேர் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் இந்த சேம் ரேஷியோ ஆர் ப்ரப்போர்ஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று ப்ரப்போர்ஷன்னா ரெண்டத்தையும் டிவைட் பண்ணால் ஒரே மாதிரியான வேல்யூஸ் கிடைக்கிறது. எல்லா கரஸ்பாண்டிங் சைட்ஸும் கண்டிப்பாக எப்படி இருக்கும்னா சேம் ரேஷியோவில் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அவங்க சிமிலர் ட்ரையாங்கிள். எக்ஸைஸ் 6.3யோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இங்கே நிறைய ட்ரையாங்கிள்ஸோட பேர் இருக்கு. இவங்க வந்து என்ன கிரைட்டீரியன்ல இவங்க 2 பேரும் சிமிலர் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்றதான் உங்களோட கொஸ்டின். முதல் 2 ட்ரையாங்கிள் இங்கே இருக்கு, ஏபிசி பிக்யூஆர் அப்படின்னு. சிமிலாரிட்டியோட கிரைட்டீரியா ஒன்று ட்ரிபிள்எஸ்னா 3 சைடும் ரேஷியோஸ் கரெக்டாக கிடைக்கிறது. எஸ்ஏஎஸ்னா சைடு ஆங்கிள் சைடு, 2 சைடும் ஒரு ஆங்கிளும் சேமாக கிடைக்கிறது. ஆங்கிள் சைடு ஆங்கிள், 2 ஆங்கிளும் ஒரு சைடோட ரேஷியோ சேமாக இருக்கிறது. ஆர்ஹெச்எஸ்னா ரெண்டுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், 2 பேரோட ஹைபார்டெனஸும் சேம் ரேஷியோவில் இருந்து இன்னொரு சைடும் சேம் ரேஷியோவில் இருந்ததுன்னா, ஹைபார்டெனஸும் இன்னொரு சைடும் சேம் ரேஷியோவில் இருந்ததுன்னா ஆர்ஹெச்எஸ். டபுள் ஏ அப்படின்னு எழுதியிருக்கேன். நம்ம டபுள் ஏன்னு சொல்லலாம், இதை ட்ரிபிள் ஏன்னு சொல்லலாம். அதை 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக 3வது ஆங்கிள் ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல் ஆகிடும். ஏன்னா ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 தான் நம்மளுக்கு அடிஷன் கிடைக்கணும். ஸோ 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாலே அந்த 2 ட்ரையாங்கிளையும் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், சிமிலர்னு சொல்லிக்கலாம். ஸோ ஒரு டபுள் ஏ அப்படின்னு சொன்னாலும் ட்ரிபிள் ஏன்னு சொன்னாலும் அது ஒன்று தான். இப்போ இந்த டயக்ராம் பாருங்க, ஆங்கிள் கம்பேர் பண்ணால் இங்கே 60, இங்கே 80, இங்கே 40 கரெக்டாக இருக்குது. அப்போ 3 ஆங்கிளுக்கும் இங்கே இருக்க 3 ஆங்கிளும் கரெக்டாக சேமாக இருக்கிறதுனால இந்த 2 ட்ரையாங்கிளும் கண்டிப்பாக சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் தான். அண்டர் த கண்டிஷன் ட்ரிபிள் ஏ. டபுள் ஏன்னு சொன்னாலும் ட்ரிபிள் ஏன்னு சொன்னாலும் ஒரே மீனிங்கில் தான் வரும். இதில் 3 ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க, அதனால நான் ட்ரிபிள் ஏன்னு எழுதியிருக்கேன். ட்ரிபிள் ஏ கிரைட்டீரியான்னு போட்டுக்கோங்க. ஸோ ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி என்னால் என்ன எழுத முடியும்னா, ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள். முதல் ட்ரையாங்கிளோட பேர் நம்ம எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். நீங்கள் 2வது எழுதுகிற ட்ரையாங்கிள் வந்து கரெக்டாக சிம்பாலிக் ஃபார்மில் இருக்கணும். சிம்பாலிக் ஃபார்ம்னா என்ன, ஆங்கிள் ஏ இங்கே இருக்குது, ஆங்கிள் ஏக்கு 60 கொடுத்துருக்காங்க. அப்போ அதே மாதிரி அந்த ட்ரையாங்கிளோட 60 யாருன்னு பாருங்கள், பி. அப்போ இங்கே ஏ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்தால் இங்கே பியை ஃபர்ஸ்ட் பிளேஸில் நம்ம போடணும். அடுத்து பியோட ஆங்கிள் இங்கே 80 இருக்குது, இங்கே 80க்கு யார் இருக்கா, கியூ இருக்காங்க. அப்போ இங்கே பி 2வது பிளேஸில் இருந்தால் இங்கே கியூவை 2வது பிளேஸில் போடணும். அப்போ அடுத்து 40க்கு 40 நேராக இருக்குது, அப்போ சிக்கு நேராக ஆர் வரணும். அப்போ சியோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஆர். இது வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க, ஸோ கரெக்டாக நம்ம எழுதிட்டோம். இப்போ அடுத்த டயக்ராமை பார்க்கலாம். செகண்ட் டயக்ராமில் 2 ட்ரையாங்கிள் இருக்குது. இதில் ஒரு சைடு 2, 3, 2.5ன்னு இருக்குது. இது வந்து ப்ரப்போர்ஷனலாக இருக்குது. எப்படி ப்ரப்போர்ஷனலாக இருக்குன்னா, இப்போ 2 வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணி 4 ஆகிருக்கு. 3 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 6 ஆகும். 2.5 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 5 கிடைக்கும். அப்போ இவங்க எல்லாரும் 2ஆல் மல்டிப்ளை ஆக்சுவலாக மேக்ஸிமைஸ் ஆகிருக்காங்க, பெருசாகிருக்காங்க அப்படியும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்களேன், இங்கே இருக்கிற 2ன்ற சைடும் இங்கே இருக்கிற 4ன்ற சைடையும் டிவைட் பண்ணாலும், இங்கே இருக்கிற 3யும் அங்கே இருக்கிற 6ஐயும் டிவைட் பண்ணாலும், அதே மாதிரி இங்கே இருக்கிற 2.5யும் அங்கே இருக்கிற 5ஐயும் டிவைட் பண்ணால் ஒரே மாதிரி ரேஷியோ வருது பாருங்கள், 1/2 1/2 1/2. ஸோ சேமாக வருது. அப்போ 3 சைடுமே சேம் ரேஷியோவில் இருக்கிறதுனால இது ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லணும். ஸோ ட்ரிபிள் ஏ சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லிடலாம். சிம்பாலிக் ஃபார்மில் எப்படி எழுதுறது, அதுதான் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு டவுட். சிமிலாரிட்டி வந்து ராங்காக எழுதுனா தப்புன்னு போட்டுருவாங்க மேம். ஆமாம், அது எப்படி எழுதணும்னு பாருங்கள். முதல் ட்ரையாங்கிளோட பேரை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ட்ரையாங்கிளோட பேரை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். சிமிலர் டு ஆங்கிள் கொடுத்தா ரொம்ப ஈஸி. இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் அங்கே யார் இருக்கான்னு பார்த்தலாம். இந்த மாதிரி ஆங்கிள் கொடுக்காம சைடு கொடுத்தா எப்படி தெரியுமா யோசிங்க. இப்போ முதல்ல இங்கே ஏ இருக்கா, ஏக்கு எதிரில் இருக்க சைடு யாருன்னு பாருங்கள், 2.5. அப்போ 2.5யோட கரஸ்பாண்டிங் சைடு யார், 2.5 யாரையும் டிவைட் பண்ணால் ஒரே ரேஷியோ கிடைச்சது 5. அப்போ 2.5 அங்கே 5 தானே ஆயிருக்கு. அப்போ இந்த 5 தான் இதோட கரஸ்பாண்டிங் சைடு. இந்த 5க்கு எதிரில் இருக்க ஆல்ஃபபெட்டை தான் பார்க்கணும், கியூ. அப்போ கண்டிப்பாக நம்ம இங்கே முதல்ல கியூ தான் போடணும். அடுத்து இங்கே பி இருக்கா, அப்போ பியோட ஆங்கிள் நமக்கு தெரியாது. ஆனால் பிக்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க. அப்போ 3 என்னவா மாறி இருக்குது, 6ஆக மாறி இருக்குது. 6க்கு எதிரில் யார் இருக்கா, ஆர். அப்போ இங்கே ஆறுன்னு எழுதுங்க. அடுத்து இங்கே சி இருக்குது. இல்லை இன்னும் மிஸ்ஸிங் ஆல்ஃபபெட் ஒரே ஒரு ஆல்ஃபபெட் இருந்தால் அந்த ஆல்ஃபபெட்டை நம்ம கடைசி எழுதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். டவுட்டாக இருந்தால் இப்படி செக் பண்ணி பாருங்கள். சிக்கு எதிரில் 2 இருக்குது, 2 இங்கே 4ஆக தான் மாறி இருக்குது. அப்போ 4க்கு எதிரில் வர ஆல்ஃபபெட் பி அப்படி எழுதினா கூட சிம்பாலிக் ஃபார்ம் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் கொஸ்டினில் பாருங்கள். இப்போ இங்கே வந்து 2 3 2.7 அப்படின்னு இருக்குது. இப்போ 2 வந்து 4 ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாம். இன்ட்டு 2 பண்ணியிருக்காங்க. 3 வந்து இன்ட்டு 2 பண்ணால் 6 ஆயிருக்கும். ஆனால் 2.7 இன்ட்டு 2 பண்ணால் 5.4 வரணும். அப்போ ரேஷியோ சேமாக கிடைக்கல. ஒரே மாதிரி ரேஷியோவில் வந்து சைட்ஸ் இல்லைன்னா அது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்லேயே வராது.
அப்போ நாட் சிமிலர்னு போட்டுடலாம். சேம் ரேஷியோவில் நம்பர்ஸ் அவங்க கொடுக்கல, அப்போ நாட் சிமிலர்னு சொல்லி நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் நம்ம. கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4ல இங்கே 2 டயக்ராம் இருக்குது. இதுதான் நம்மளோட சிமிலாரிட்டி கிரைட்டீரியாவில். இது 2 ட்ரையாங்கிளையும் கம்பேர் பண்ணி பாருங்க. கம்பேர் பண்ணும்போது இப்போ இங்கே வந்து இங்கேயே 70 டிகிரி இருக்குது, இங்கேயே 70 டிகிரி இருக்குது. இங்கே 2.5 கொடுத்துருக்காங்க, இங்கே 5ம் 10ம் கொடுத்துருக்காங்க. 2.5 மல்டிபிள் பை 2 பண்ணால் 5 கிடைக்கும், 5 மல்டிபிள் பை 2 பண்ணால் கண்டிப்பாக 10 கிடைக்கும். அப்போ இந்த 2 சைடும் ரேஷியோ ஒரே மாதிரி இருக்குது. உங்கள் கொடுத்துருக்க 2 ஆங்கிளும் இன்க்ளூட் பண்ணுற இடத்துல ஆங்கிள் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த SCAS நீங்கள் எந்த 2 சைடு வந்து எடுக்கிறீங்களோ, எந்த 2 சைடு வந்து கொடுத்துருக்காங்களோ அவங்க நடுவில் வர்ற ஆங்கிள் வந்து இன்க்ளூடட் ஆங்கிளாக இருக்கணும். இன்க்ளூடட் ஆங்கிள்னா இப்போ இந்த 2.5ம் இந்த 5ம் ஜாயின் பண்ணுற இடத்துல 70 இருக்குது, அதே மாதிரி இந்த 5ம் 10ம் ஜாயின் பண்ணுற இடத்துல 70 இருக்குது. அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது இன்க்ளூடட் ஆங்கிள் அப்படின்னு அர்த்தம். அதனால இவங்க 2 பேரும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸாக வருவாங்க. அண்டர் என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 2 சைடும் ஒரு ஆங்கிளும் இருக்குது. ஸோ அண்டர் SAS சிமிலாரிட்டின்னு போட்டுக்கலாம். SAS சிமிலாரிட்டி, இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் தான். முதல் ட்ரையாங்கிளோட பேர் வந்து இப்போ LMN அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். அப்போ சிமிலர் டு அங்கே ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு எல்லோட ஆங்கிள் கொடுக்கல. அப்போ எல்லுக்கு எதிரில் என்ன சைடு இருக்குது பாருங்கள், 2.5. இப்போ 2.5ன்ற சைடு இங்கே என்னவா மாறி இருக்குது, 5ஆக மாறி இருக்குது. அப்போ 5க்கு எதிரில் இருக்க ஆல்ஃபபெட் வந்து R. அப்போ முதல்ல கண்டிப்பாக இங்கே R தான் வரும். அடுத்து எம்முக்கு வந்து ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 70, இங்கே Qக்கு ஆங்கிள் 70 கொடுத்துருக்காங்க. அப்போ எம்முக்கு நேரம் இங்கே வர வேண்டியது Q தான். அப்போ செகண்ட் Q போடுங்க. அடுத்து இங்கே N இருக்குது, என்னோட ஆங்கிள் கொடுக்கலாம், நான் எதிரில் 5ன்ற சைடை கொடுத்துருக்காங்க. 5 இங்கே 10ஆக சேஞ்ச் ஆகிருக்கு, அப்போ 10க்கு எதிரில் இருக்கிறது P. அப்போ Pன்னு எழுதணும். இதுதான் உங்களோட கரெக்டான சிம்பாலிக் ஃபார்ம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே கொடுத்துருக்கிற சைடு 3ம் 2.5ம். ஸோ 3 6 இருக்குது, 2ஆல் மல்டிப்ளை இருக்குது. 2.5 வந்து 2ஆல் மல்டிப்ளை 5 இருக்குது. ஓகே, சைடு வந்து சேம் ரேஷியோவில் தான் இருக்குது. ஆங்கிள் ஒரு 80 இருக்குது, இங்கே ஒரு 80 இருக்குது. இப்போ இதை அப்படியே சும்மா மேனுவலாக பார்க்கும்போது கரெக்டாக இருக்க மாதிரி தான் தோணுது. ஆனால் இதில் ஒரு பிக் மிஸ்டேக் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற 2 இன்க்ளூடட் சைடு வந்து இங்கே ABயும் BCயும். அப்போ ABயும் BCயும் மீட் பண்ணுற ஆங்கிள் வந்து ஆக்சுவலாக B. அப்போ இந்த Bயில் தான் அங்கே 80 கொடுத்துருக்கணும், அப்போ மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ அது கண்டிப்பாக சைடு ஆங்கிள் சைடில் வராது, ஏன்னா அது இன்க்ளூடட் ஆங்கிளே கிடையாது. ஆனால் இதில் பாருங்களேன், DEயும் DFும் மீட் பண்ணுற இடத்துல கரெக்டாக 80 கொடுத்துருக்காங்க. இந்த 80 கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, இங்கே 80 தப்பாக கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த 5th கொஸ்டினில் கொடுத்துருக்க ட்ரையாங்கிள்ஸ் வந்து நாட் சிமிலர். இவங்க சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்லேயே வரமாட்டாங்க, அதனால் நம்ம அதுக்கு எதுவுமே செக் பண்ண தேவையில்லை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி 2 ஆங்கிள் கொடுத்தா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இங்கே 70 80 இருக்குது, இங்கே 80 30 இருக்குது. அப்போ சேமாக இல்லை அப்படின்னு தோணுது. ஆனால் அப்படி நம்ம யோசிக்கக்கூடாது. எப்போவுமே ஒரு ட்ரையாங்கிள் இருந்தது அப்படின்னா அவங்களோட 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் டெஃபினட்டாக நமக்கு 180 தான் வரணும். அதுதான் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. அப்போ இந்த 3 ஆங்கிள் ஆட் பண்ணுங்கள். அதாவது DEF இவங்க 3 பேரும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் 180 கிடைக்கணும். ஸோ இதில் 2 ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. Dயோட ஆங்கிள் வந்து 70, Eயோட ஆங்கிள் வந்து 80, F மட்டும் நமக்கு தெரியாது. ஆனால் இதோட வேல்யூ வந்து கண்டிப்பாக 180ன்னு தெரியும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 150 கிடைக்குது. ப்ளஸ் 150 ஈக்குவல் தாண்டி அந்த பக்கம் போனால் மைனஸில் வரும். அப்போ -150. அப்போ வேல்யூ என்னது, 30. Fோட ஆங்கிள் 30. இந்த இடத்துல நமக்கு 30 கிடைக்குது. அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளுக்கும் போடலாம். ஸோ இந்த அடுத்த ட்ரையாங்கிள்லையும் நம்மளால சொல்ல முடியும் ஆங்கிள் P, ஆங்கிள் Q, ஆங்கிள் R 3 பேரையும் ஆட் பண்ணால் டெஃபினட்டாக 180 டிகிரி தான் கிடைக்கும். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டியில் Pயோட ஆங்கிள் தெரியாது, Q வந்து 80, Rோட வேல்யூ வந்து 13 கொஸ்டினில் இருக்குது, ஈக்குவல் டு 180. 30யும் 80யும் ஆட் பண்ணால் 110 வரும். அப்போ P is equal to ப்ளஸ் 110, அந்த பக்கம் போனால் -110ன்னு கிடைக்கும். அப்போ 180ல் 110 மைனஸ் பண்ணால் 70. அப்போ இந்த Pயோட ஆங்கிள் வந்து நமக்கு என்னன்னு கிடச்சிருக்கு, 17 கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஆங்கிள் நமக்கு 17 கிடச்சிருக்கு, இந்த ஆங்கிள் நமக்கு 13 கிடச்சிருக்கு. ஆங்கிள்ஸை பாருங்களேன், 30 70 80, 30 70 80 3 ஆங்கிளுமே சேமாக இருக்குது. அப்போது AAA சிமிலாரிட்டி. இந்த ட்ரையாங்கிள் வந்து கொடுத்துருக்க ட்ரையாங்கிள்ஸ் வந்து AAA சிமிலாரிட்டி படி 2 ட்ரையாங்கிளும் டெஃபினட்டாக சிமிலர் தான். பேர் எழுதும் போது கரெக்டாக எழுதணும். சிம்பாலிக் ஃபார்முக்கு மார்க் இருக்குது, செக் பண்ணி தான் மார்க் போடுவாங்க. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளோட பேர் நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். நான் DEF அப்படின்னு எடுத்திருக்கேன். அப்போ இட் சிமிலர் டு ட்ரையாங்கிள். Dயோட ஆங்கிள் இங்கே 70 இருந்துச்சு, அங்கே 70 யாருன்னு பாருங்கள், அங்கே 70 P, அதனால P போடணும். அடுத்து இங்கே E இருக்குது, Eயோட ஆங்கிள் இங்கே 80 கொடுத்துருக்காங்க, அங்கே யாருக்கு 80 இருக்குது, Qக்கு தான் 80 இருக்குது. அப்போ நம்ம இங்கே Qன்னு போடணும். கடைசி ஆல்ஃபபெட் Rன்னு போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6.35 டயக்ராமில் ODC இந்த ட்ரையாங்கிளும் OBA இந்த ட்ரையாங்கிளும் 2 பேரும் சிமிலராக இருந்தால் BOC வந்து 125 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி Dன்ற ஆங்கிள் 17 கொடுத்துட்டாங்க. ரிமைனிங் 3 ஆங்கிளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதே டயக்ராம் தான் நான் இங்கே காப்பி பண்ணியிருக்கேன். இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டினில் கொடுத்துருந்தா 2 சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் இவங்க தான். இப்போ கொஸ்டினில் என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா DOC
டிஓசி இந்த ஆங்கிளை ஃபைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதோட வெர்டிக்கல் ஆப்போசிட் ஆங்கிளுமே நமக்கு தெரியாது, இதை டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு அப்போ என்ன ரூல் அப்ளை பண்ணுறது அப்படின்னா, எப்போவுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ஆங்கிள் வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. மொத்தமாக 180 இருக்கும். இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணால் கூட சம் வந்து 180 தான் கிடைக்கும். அதுக்கு பேர் லீனியர் பேர்ஸ். அப்படி பார்க்கும்போது டிஓபின்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இங்கே வந்து டிஓசின்னு ஒரு ஆங்கிளும் இந்த 125 இருக்குது. இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் டெஃபினட்டாக 180 டிகிரி தான் கிடைக்கும். அப்போ நம்ம சொல்லிடலாம் டிஓசின்ற ஆங்கிள 125 டிகிரி கூட ஆட் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்க போகிற ஆங்கிள் கண்டிப்பாக 180 அப்படின்றது. ரீசன் என்ன அப்படின்னா லீனியர் பேர்ஸ், ரெண்டு பேரும் ஸ்ட்ரெயிட் லைன் மேலே லைஸ் ஆகிருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ப்ளஸ் 125 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸில் கிடைக்கும். இப்போ 180லேருந்து மைனஸ் 125 டிகிரியை மைனஸ் பண்ணிடலாம். ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 55 டிகிரி. ஸோ இந்த வேல்யூ வந்து 55 தான், கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்குறாங்க, டிசிஓ இந்த ஆங்கிள் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்பவுமே நடுவில் வர்றது தான் அதோட ஆங்கிள், அந்த சியோட பிளேஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும், இதை தான் கண்டுபிடிக்கணும். இது ஒரு ட்ரையாங்கிள் டிஓசி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் ரெண்டு ஆங்கிள் தெரியும், மூணாவது ஆங்கிளை மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி, ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 வரும் அப்படின்றத யூஸ் பண்ணி சொல்லிடலாம். இப்போ இன் ட்ரையாங்கிள் டிஓசி நம்மளோட ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 70 இருக்குது, ஒரு 55 இருக்குது, ஒரு 70 இருக்குது, ஒரு 55 இருக்குது. இந்த ஆங்கிள் மட்டும் தான் நமக்கு தெரியாது. இந்த ஆங்கிளோட பேர் டிசிஓ. இவங்க எல்லாரையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். ரீசன் என்னன்னா ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி, ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிளோட அடிஷன் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்க, 70யும் 55யும் ஆட் பண்ணால் 125 டிகிரி கிடைக்குது. இந்த 125 டிகிரி இங்கே ப்ளஸில் இருக்குது, அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸில் கிடைக்கும். ஸோ மைனஸ் பண்ணிடலாம். இப்போ 180 டிகிரியில் மைனஸ் 125 டிகிரி மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் நம்மளோட டிசிஓ. இதோட ஆங்கிள் 55 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிளும் 55 தான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக அவங்க கேட்குறது என்னன்னு பாருங்க, ஓஏபி இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த ட்ரையாங்கிள்குள்ளே எதுவுமே கொடுக்கல, திருப்பியும் லீனியர் பேர் அப்படின்னு நம்ம எடுக்க தேவையில்லை. இந்த கொஸ்டினில் ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்குது, இந்த மேலே இருக்க ட்ரையாங்கிளும் இந்த கீழே இருக்க ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட எல்லா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் டெஃபினட்டாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்ற ஆங்கிள் உங்களுக்கு வேணும், ஏன்ற ஆங்கிள் இங்கே எத்தனாவது பிளேஸில் இருக்குது, 3வது பிளேஸில் இருக்குது. அப்போ இங்கே 3வது பிளேஸில் யார் இருக்கா, ஏ இருக்காங்க. ஏக்கு நேரம் இங்கே சி இருக்காங்க. அப்போ சின்ற ஆங்கிளும் ஏன்ற ஆங்கிளும் டெஃபினட்டாக ஈக்குவலாக இருக்கும். இங்கே சி வந்து 55, அப்போ இங்கே ஏன்றது கண்டிப்பாக 55 தான். அதை நம்ம டைரெக்டாக எழுதிடலாம். ஆங்கிள் ஏ, அதாவது ஓஏபின்ற ஆங்கிளோட வேல்யூ வந்து 55 டிகிரி. ரீசன் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்னு எழுதணும். ஏன் மேம் இதை வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்னு எழுதக்கூடாதுன்னா, ஏன் எழுதக்கூடாதுன்னா இந்த ரெண்டு லைனும் பேரலல்னு கொஸ்டின்ல மென்ஷனே ஆகலை, அதனால நம்ம அதை எழுதலாம். அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் சிமிலர் ட்ரையாங்கிள், அப்போ அந்த கண்டிஷனை கண்டிப்பாக எழுதிருங்க, இப்படி ரீசன் எழுதிருங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். டயகனல்ஸ் ஏசி அண்ட் பிடி ஆஃப் அ ட்ரெபீசியம் ஏபிசிடி வித் ஏபி பர்பெண்டிகுலர் டு சிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ஏபிசிடின்ற ட்ரெபீசியம்ல ஏபியும் சிடியும் பேரலா இருக்கணும். அதோட டயகனல் ஏசி பிடி இவங்க ரெண்டு பேரும் இன்டர்செக்ட் அட் த பாயிண்ட் ஓன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு டயகனலும் ஓன்ற பாயிண்ட்ல மீட் பண்ற மாதிரி டயக்ராம் வரைஞ்சுக்கோங்க. யூசிங் த சிமிலாரிட்டி கிரைட்டீரியன் ஃபார் த டூ ட்ரையாங்கிள்ஸ் ஷோ தட் ஓஏ பை ஓசியும் ஓபி பை ஓடியும் ரேஷியோ சேமா இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் போன எக்ஸசைஸ்லயும் இருக்கு, நம்ம அதை பிபிடி அப்ளை பண்ணி ப்ரூவ் பண்ணிருந்தோம். இதுல பிபிடி அப்ளை பண்ணக்கூடாதுன்றதுனால தான் சிமிலாரிட்டி கிரைட்டீரியன் யூஸ் பண்ணி இதை ஷோ தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன 4 ட்ரையாங்கிள் இருக்கு, நம்ம எந்த 2 ட்ரையாங்கிளும் எடுத்து இதை ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் எடுக்கிறது வந்து இந்த பேரலல் லைனில் ஆங்கிள்ஸ் எடுக்கிற மாதிரி நான் இங்கே டாட் வைக்கிறேன்ல, இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளையும் நம்ம எடுத்துக்க போகிறோம், இதுவும் எடுத்துக்க போகிறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் மேலே இருக்க ட்ரையாங்கிளோட பேர் வந்து டிஓசி, கீழே இருக்க ட்ரையாங்கிளோட பேர் வந்து ஏஓபி. இந்த 2 ட்ரையாங்கிளும் எடுத்துக்கலாம். இதில் இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ரீசன் என்னன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். இந்த ஆங்கிளோட நேம் டிஓசின்னு எழுதணும், டிஓசியோட ஆங்கிளும் ஏஓபின்ற ஆங்கிளும் ஈக்குவல் தான். ரீசன் வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், விஓஏன்னு எழுதுனா போதும். ஸோ இது ரெண்டும் வந்து பேரலல் லைன் கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. இப்போ ஏபியும் சிடியும் பேரலல், அப்போ ஏசின்றது நடுவில் போயிருக்க ஒரு டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா இங்கே வர்ற ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். ரீசன் என்னன்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ நம்ம இதை எழுதிக்கலாம். மேலே வர்ற ஆங்கிளோட பேர் ஓசிடி இஸ் ஈக்குவல் டு இந்த ஆங்கிளோட பேர் ஓஏபி. இப்படி எடுக்கிறோம். நம்ம இங்கே எந்த ஆங்கிள் மென்ஷன் பண்ணுமோ அந்த ஆல்பபெட் சென்டரில் வர்ற மாதிரி எழுதினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ரீசன்
ஸோ அதே மாதிரி இந்த ஆங்கிளும் கூட ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் தான். ஏன்னா பேரலல் லைனில் கட் ஆயிருக்க டிரான்ஸ்வர்ஸ் அது இது, அதை கண்டிப்பாக எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ரெண்டு ட்ரையாங்கிளோட ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாலே டெஃபினட்டாக அந்த மூணாவது ஆங்கிள் ஈக்குவல் ஆகிடும். ஒரு நம்ம ஆங்கிள் சிமிலாரிட்டின்னு எழுதினாலே போதும். ஸோ ஆங்கிள் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டு ட்ரையாங்கிளையும் நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லலாம். ஆங்கிள் சிமிலாரிட்டி படி மேலே இருக்க ட்ரையாங்கிள் டிஓசி சிமிலர் டு ட்ரையாங்கிள். டின்ற ஆங்கிளோட ஈக்குவலண்ட் ஆங்கிள் இந்த பி தான். அப்போ இங்கே முதல்ல பி ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே ரெண்டாவது ஓ இருக்கு, ஓவோட ஈக்குவல் ஆங்கிள் ஓ தான். ஸோ ஓ. அடுத்து இங்கே சி இருக்கு, சியோட ஈக்குவலண்ட் ஆங்கிள் இங்கே ஏ, அதனால இங்கே ஏ அப்ளை பண்ணணும். இதை மாற்றி எழுதவே முடியாது, இதே பேட்டர்னில் தான் எழுதணும். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா உங்களோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அப்படின்றது இங்கே இருக்க முதல் ரெண்டு ஆல்ஃபபெட் டிஓ, இங்கே இருக்க முதல் ரெண்டு ஆல்ஃபபெட் வந்து பிஓ, இப்படி எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இங்கே இருக்க அடுத்த ரெண்டு ஆல்ஃபபெட் ஓசி, இங்கே இருக்க அடுத்த ரெண்டு ஆல்ஃபபெட் வந்து ஓஏ. ஸோ இப்படி எழுதிக்க முடியும் நம்மளால. இதில் வந்து டிசியும் பிஏவும் கூட ஈக்குவல் தான். நம்ம ப்ரூஃப்க்கு இது ரெண்டுமே போதும். கொஸ்டினில் மேலே ஏ கீழே சி கேட்டிருக்காங்க, நமக்கு டினாமினேட்டரில் ஏ கிடச்சிருக்கிறதுனால ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட் பண்ணுங்க. ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். மேலே இது பிஓ பை டிஓ, இங்கே ஏஓ பை ஓசி அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இதுதான் உங்களை இங்கே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கரெக்டாக கிடச்சிருச்சு. லெஃப்ட் சைட் ரைட் சைட் மாற்றி எழுதுறதுனால எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி செம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 பார்க்கலாம். இதில் இந்த டயக்ராமும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. QR பை QSும் QT பை PRும் ஈக்குவல், ஆங்கிள் 1ம் 2ம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே டயக்ராம் தான் நான் இங்கே பேப்பரில் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதான் நம்மளோட கிவன். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது PQSும் TQRும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ PQSன்ற சைடு இங்கே இருக்குது, TQRன்ற பெரிய ட்ரையாங்கிளையும் இந்த மேலே ட்ரா பண்ணியிருக்க சின்ன ட்ரையாங்கிளையும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளை சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும்னா 4 கண்டிஷன், அதாவது 4 கிரைட்டீரியா இதில் வேணாலும் ப்ரூவ் பண்ணலாம். ஒன்று SSS, ASA, SAS, RHS இல்லை AA எப்படி ப்ரூவ் பண்ணாலும் ஓகே. இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்களேன், QR பை QS, அதாவது QRன்றது இந்த மொத்த லென்த்து, QSன்றது இந்த ஹாஃப் லென்த்து. அப்போ பெரிய ட்ரையாங்கிளோட இந்த லென்த்தும் சின்ன ட்ரையாங்கிளோட இந்த லென்த்தையும் டிவைட் பண்ண வர ஆன்சர் QT பை PRன்னு எழுதியிருக்காங்க. QTன்றது இந்த ஃபுல் லென்த், ஆனால் இங்கே QPன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டு சைடு ப்ரொபோஷனல்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க QPன்னு கொடுக்காம அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா PRன்ற இந்த லென்த்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த PRக்கு பதிலாக QP வந்தால் நம்மளோட ரெண்டு சைடு ப்ரொபோஷனல் ஆகிடும். ஆல்ரெடி நமக்கு அங்கே ஒரு ஆங்கிள் ஈக்குவல்ன்ற கண்டிஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு முதல்ல யோசிக்கணும். முதல்ல இந்த ஆங்கிள் 1ம் இந்த ஆங்கிள் 2ம் ஈக்குவல்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்கள், QPR அப்படின்ற ட்ரையாங்கிளில் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது கண்டிப்பாக என்ன ட்ரையாங்கிள்? ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் PQR is an ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன்னா அதில் ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல். எந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ 2க்கு ஆப்போசிட்டில் வர இந்த PQன்ற சைடும் 1க்கு ஆப்போசிட்டில் வர PR சைடும் ஈக்குவல். அப்போ PQ is equal to PR அப்படின்னு நம்ம எழுதிக்க முடியும். ரீசன் வந்து சைட்ஸ் ஆப்போசிட் டு த ஈக்குவல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றதுனால தான் இதை எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஹிண்ட்டு. இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இதை கொண்டு போய் கிவனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்டியூட் இந்த கிவன் ஈக்குவேஷன். கிவனில் என்ன இருந்தது? QR பை QS ஈக்குவல் டு QT பை இங்கே PR அப்படின்னு இருக்குது. இந்த PRக்கு பதிலாக நம்ம என்ன கூட அப்ளை பண்ணிக்கலாம்? PQன்னு அப்ளை பண்ணிக்கலாம். யூஸிங் 1 யூஸ் பண்ணி நான் இந்த பிளேஸை மாற்றிக்கிட்டேன்னு அர்த்தம். இப்போ பாருங்களேன், இந்த QRோட வேல்யூ டிவைடட் பை இந்த QSோட வேல்யூ, பெரிய ட்ரையாங்கிளோட ஒரு சைடும் சின்ன ட்ரையாங்கிளோட ஒரு சைடும் டிவைட் பண்ணுற வேல்யூ QT பை PQ. QTன்றது இந்த ஃபுல் லென்த், PQன்றது இந்த ஹாஃப் லென்த், அதாவது இந்த குட்டி ட்ரையாங்கிளோட சைடும். அப்போ இந்த ட்ரையாங்கிளோட ஒரு சைடும் இந்த ட்ரையாங்கிளோட ஒரு சைடும் ப்ரொபோஷனலாக இருக்குது, இன்னொரு சைடும் ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ ரெண்டு சைடு ப்ரொபோஷனலாக இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ரெண்டு சைடு ஓகே. ஆனால் நமக்கு 3 கண்டிஷன் வேணும். ஆங்கிளாக இருந்தால் ரெண்டு ஆங்கிள் ஓகே, ஆனால் ரெண்டு சைடு மட்டும் யூஸ் பண்ணி எப்போவுமே சிமிலாரிட்டி சொல்ல முடியாது. ஸோ ரெண்டு சைடு கண்டுபிடிச்சோம். இப்போ கம்பேர் பண்ணுங்கள், இந்த மேலே இருக்க ட்ரையாங்கிளுக்கும் இந்த ஃபுல் ட்ரையாங்கிளுக்கும் எந்த ஆங்கிள் காமனாக இருக்குது? இந்த ஆங்கிள் Q பாருங்கள். இந்த Qன்ற ஆங்கிள் PQSக்குள்ளேயும் ஒரு ஆங்கிளாக இருக்குது, TQRக்குள்ளேயும் ஒரு ஆங்கிளாக இருக்கு இல்லையா, அதனால் நம்ம எழுதிட முடியும். சின்ன ட்ரையாங்கிளில் பார்க்கும்போது PQS அப்படின்னு எடுத்துக்கிற அதே ஆங்கிள் பெரிய ட்ரையாங்கிளில் பார்க்கும்போது TQR அப்படின்னு எடுக்க முடியாது. அதாவது அது ஒரு காமன் ஆங்கிள். ஒரு ஆங்கிளும் சேமாக இருக்குது, ரெண்டு சைடும் ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ SAS சிமிலாரிட்டி படி அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் டெஃபினட்டாக எப்படி தான் இருந்திருக்கணும்? சிமிலர் ட்ரையாங்கிள்ஸாக தான் இருந்திருக்கும். ட்ரையாங்கிள் PQS similar to triangle TQR அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் தான் சிமிலர்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஸ்மால் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டினில் SNTR
பாயிண்ட்ஸ் ஆன் த சைட் PR அண்ட் QR ஆஃப் த ட்ரையாங்கிள் PQR அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ PR QR அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இது ரெண்டுத்துலேயும் காமனாக வர ஆல்ஃபபெட் யாருன்னு பாருங்கள், R தான். ஸோ இந்த R இப்படி மேலே எழுதிக்கோங்க. ஸோ இப்படி எழுதிட்டோம்னா இங்கே P போட்டால் இந்த சைடு PR, இங்கே Q போட்டால் இந்த சைடு QR. அப்போ PQR உங்களுக்கு ட்ரா பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எஸ்ன்ற பாயிண்ட் வந்து பிஆர்ன்ற சைடில் இருக்குது. அப்போ பிஆரோட சைடில் எஸ்ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். டீன்ற பாயிண்ட் வந்து கியூஆர்ன்ற சைடில் இருக்குது, இங்கே எடுத்துக்கோங்க. such that angle P is equal to RTS. ஸோ கிவன் கண்டிஷன் வந்து ஆங்கிள் பியும் ஆர்டிஎஸும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஷோ தட் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ இதில் கொஸ்டினில் ஆங்கிள் பின்றது இங்கே இருக்குது, இந்த ஆங்கிளும் ஆர்டிஎஸ் இங்கே எஸ்ஸை வந்து கனெக்ட் ஆகலை, நம்ம தான் கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆர்டிஎஸ் எப்போவுமே இந்த நடுவில் என்ன ஆல்ஃபபெட் வருதோ அங்கே தான் ஆங்கிளை ஃபார்ம் பண்ணும். இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஆர்பிக்யூன்றது இந்த மொத்த ஃபுல் ட்ரையாங்கிளும், ஆர்டிஎஸ்ன்றது இந்த மேலே இருக்க குட்டி ட்ரையாங்கிள், இது ரெண்டும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு SSS, ASA, SAS, RHS எது வேணாலும் ப்ரூவ் பண்ணலாம். AA கூட ப்ரூவ் பண்ணலாம். ஆங்கிள் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா ஆங்கிள் ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா கொஸ்டினில் ஆல்ரெடி இந்த ஆங்கிள் பியும் இந்த டீயும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஆங்கிள் P is equal to RTS அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம முதல்ல கிவன் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து இந்த ரெண்டு டயக்ராமையும் பாருங்கள். இந்த R அப்படின்ற ஆங்கிள் வந்து இந்த மேலே இருக்க குட்டி ட்ரையாங்கிளுக்கும் ஒரு ஆங்கிளாக இருக்குது, பெரிய ட்ரையாங்கிளுக்கும் இந்த R வந்து ஒரு ஆங்கிளாக இருக்குது. அப்போ அது வந்து ஒரு காமன் ஆங்கிள் அப்படின்னு சொல்ல முடியும். குட்டி ட்ரையாங்கிள் இந்த ஆரோட பேர் எழுதும்போது SRT அப்படின்னு எழுதிக்கலாம். பெரிய ட்ரையாங்கிள் அதே ஆரோட நேம் எழுதும்போது PRQ அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து ஒரு காமன் ஆங்கிள், ரெண்டு பேருக்கும் காமனாக பிளேஸ் ஆகிருக்க ஒரு ஆங்கிள். அப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் ஆகிட்டதுனால ஆங்கிள் சிமிலாரிட்டி படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதிட முடியும். நம்மளுக்கு கேட்டிருந்த கொஸ்டின் RPQ அப்படின்ற ட்ரையாங்கிள் RTSக்கு ஈக்குவல்னு எழுதிட்டோம். ஆறுன்றது காமன் ஆங்கிள், இங்கே முதல்ல R வந்தால் இங்கேயும் R கிடைக்குது. இங்கே இருக்கிற டீயும் இங்கே இருக்க பியும் ஈக்குவல், அதனால் இங்கே பிக்கு நேரம் இங்கே டி கிடச்சிருக்கு. அப்புறம் அந்த மிஸ் ஆன ஒரு ஆல்ஃபபெட் எடுத்து எழுதிட்டா ப்ரூஃப் கரெக்டாக கிடைக்குது. கொஸ்டின் நம்பர் 6ல் பாருங்கள், 6.37 இந்த டயக்ராமில் ABE இந்த ட்ரையாங்கிளும் ACDன்ற ட்ரையாங்கிளும் காங்குரண்ட் ட்ரையாங்கிளாக இருந்தால் ஷோ தட் ADEயும் ABCயும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இதே டயக்ராமும் கொஸ்டின் தான் காப்பி பண்ணியிருக்கேன். எப்போவுமே வந்து காங்குரண்ட் ட்ரையாங்கிளோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸும் டெஃபினட்டாக ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ABEயும் ACDயும் இங்கே இந்த மாதிரி 3 லைன் கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து காங்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த காங்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸ்லேருந்து நம்மளால் என்னென்னு சொல்ல முடியும்னா ஏபின்ற சைடு ஈக்குவல் டு ஏசின்ற சைடு, இந்த முதல் ரெண்டு ஆல்ஃபபெட், இந்த முதல் ரெண்டு ஆல்ஃபபெட், அப்புறம் ரெண்டாவது ஆல்ஃபபெட் வந்து BECD, பிஇயும் சிடியும் ஈக்குவல். இது ஆக்சுவலாக நமக்கு தேவை. அதே மாதிரி இந்த ஏஇன்ற சைடும் ஏடின்ற சைடும் சேம் அப்படின்னு அர்த்தம். கொஸ்டினில் ஏஇ இஸ் ஈக்குவல் டு ஸோ ஏடி அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இது நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ட்ரையாங்கிளில் பிஇசிடி அப்படின்ற லென்த் வந்து ஆக்சுவலாக உள்ளே வருது, பிஇசிடின்ற சைடு வந்து உள்ளே வருது. அது நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம ப்ரூவ் பண்ண போகிறது மேலே இருக்கிற ஏடியும் இந்த மொத்த ட்ரையாங்கிளும் தான். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. இப்போ இது வந்து பாருங்களேன், ரெண்டு ஈக்குவல் குவான்டிட்டி, அப்போ ரெண்டு பேரையும் டிவைட் பண்ணால் நமக்கு வேல்யூ 1 தான் கிடைக்கும். அப்போ AB/AC is equal to 1 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி ஏஇயும் ஏடியும் ஈக்குவல், அப்போ அவங்க ரெண்டு பேரையும் டிவைட் பண்ணாலும் வேல்யூ 1 அப்படின்னு எடுத்துக்கலாம், ஈக்குவல் டு 1. இது உங்களோட ரெண்டாவது ஈக்குவேஷன். ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேரோட ரைட் ஹேண்ட் சைடும் 1 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ ஃப்ரம் 1 and 2 ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணி நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா AB/AC is equal to AE/AD அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ட்ரையாங்கிளோட ஏபியும் ஏசியும் ஒரே சைடில் இருக்குது, ஏஇயும் ஏடியும் கூட ஒரே சைடில் தான் இருக்குது. ஸோ ரெண்டத்தையும் ஒரே சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா செம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ண முடியும். அதனால் ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ப்ரூஃப் எடுத்துகிட்டு வர்றதுக்கு யோசிக்கணும். இப்போ பாருங்கள், குட்டி ட்ரையாங்கிளோட சைடு ஏடி, பெரிய ட்ரையாங்கிளோட சைடு வந்து ஏபி. ஏடியும் ஏபியும் ஒரே கரஸ்பாண்டிங்காக கிடைக்கல. அப்போ ஏடியும் ஏபியும் ஒரே சைடு வரணும். ஆனால் ஏடியும் ஏபி நமக்கு இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க மாதிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு பேரும் ஈக்குவல்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் டிவைட் பண்ண ஆன்சர் 1ன்னு சொல்கிறோம்ல. அப்போ AE/AD 1 அப்படின்னா AD/AEயோட வேல்யூ கூட நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், 1ன்னு எழுதிக்கலாம். இதை நம்ம தான் மேனுவலாக கரெக்ட் பண்ணணும். ஏன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்கிற டயக்ராமுக்கு இந்த டேர்ம்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம்லையும் கிடைக்கும். ஆனால் இது அப்படியே ஈக்குவேட் பண்ணால் இது இப்படி எடுத்துகிட்டு வரும்போது மல்டிபிள் வரும். அப்போ இது ரெண்டு பேரும் ஈக்குவல் குவான்டின்றதுனால உங்களை மாற்றி எழுதினாலும் 1 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.
அப்ப ஏஇ பை ஏடியும் எழுதலாம், நம்ம ஏடி பை ஏஇ அப்படின்னும் நம்ம எழுதிக்க முடியும். இப்படி எழுதிட்டு இவங்க 2 பேரை மட்டும் சிம்பிளிஃபை பண்ண போறோம். இங்க மேல இருக்கிற ஏடி இங்க எடுத்துட்டு வந்தா டிவைடுக்கு வரும். இங்க இருக்கிற ஏசி மேல எடுத்துட்டு போனா மல்டிபிளுக்கு போயிடும். அப்ப நம்ம எழுதிக்கலாம் ஏபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டோம். ஏபின்றது இந்த பெரிய ட்ரையாங்கிளோட சைடு, ஏடின்றது இந்த சின்ன ட்ரையாங்கிளோட சைடு. அதே மாதிரி இங்கே ஏசின்றது இந்த பெரிய ட்ரையாங்கிளோட சைடு, ஏஇன்றது இந்த சின்ன ட்ரையாங்கிளோட சைடு. அப்போ இந்த குட்டி ட்ரையாங்கிளும் இந்த பெரிய ட்ரையாங்கிளும் பார்க்கும்போது 2 சைடு வந்து ப்ரொபோஷனலாக இருக்குது. ஆனால் 2 கண்டிஷனை வச்சு எந்த சிமிலாரிட்டியும் சொல்ல முடியாது. ஒரு இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும் என்ன காமன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிள் ஏன்றது வந்து குட்டி ட்ரையாங்கிளுக்கும் ஒரு ஆங்கிளாக இருக்குது, பெரிய ட்ரையாங்கிளுக்கும் ஒரு ஆங்கிளாக இருக்குது. அது ஒரு கண்டிஷனாக நம்ம எழுதிக்கலாம். இந்த ஆங்கிளோட பேரை நம்ம எழுத போகிறோம். குட்டி ட்ரையாங்கிள் இதோட பேர் வந்து டிஏஇ, பெரிய ட்ரையாங்கிளோட இதோட பேர் வந்து பிஏசி அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து ஒரு காமன் ஆங்கிள். ஆல்ரெடி 2 சைடு ப்ரொபோஷனல் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு ஆங்கிளும் சேமாக இருக்குது அப்படின்றத எழுதியாச்சு. ஸோ 2 சைடு ஒரு ஆங்கிள் அப்படின்றது வந்து எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி. எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி இந்த 2 ட்ரையாங்கிளும் என்னன்னு ப்ரூவ் பண்ணிடலாம், சிமிலர்னு ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ ஏடிஇ அப்படின்ற ட்ரையாங்கிளும் ஏபிசி அப்படின்ற ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகுது. 7th கொஸ்டினில் பாருங்கள், ஃபிகர் 6.38. இந்த டயக்ராமில் இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் இங்கே 4 ட்ரையாங்கிள்ஸ் 4 போர்ஷனுமே சிமிலர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதை 1 by 1 பார்க்கலாம். நான் இந்த டயக்ராமை ட்ரா பண்ணியிருக்கேன். இதோட முதல் போர்ஷன் காட்டுறேன். இப்போ ஏஇபி அப்படின்ற ட்ரையாங்கிள், இதில் அவங்க கொஸ்டினில் கிளியராக சொல்லிட்டாங்க. இதில் ஈன்றதும் ஆல்டிடியூட ஃபார்ம் பண்ணியிருக்கு, டின்றதும் ஆல்டிடியூட் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது ரெண்டுமே 90 டிகிரி. ஏஇபி இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள். இந்த ஏஇபின்ற ட்ரையாங்கிள், சிடிபின்ற ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது பாருங்கள். நான் இங்கே டாட் வைக்கிறேன், இதான் உங்களோட சிடிபி. இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு உங்களை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாலே உங்களுக்கு சிமிலர்னு சொல்லிடலாம். இந்த பியோட இந்த பக்கம் ஆங்கிளும் இந்த பக்கம் ஆங்கிளும் கண்டிப்பாக சேமாக இருக்கும். ரீசன் என்னென்னா, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள். 2 லைன் இன்டர்செக்ட் ஆனாலே எதிரில் வர்ற ஆங்கிள் எப்போவுமே சேம் தான். இப்போ மேலே இருக்கிற பியை வந்து சிபிடி அப்படின்னு சொல்லணும். கீழே இருக்கும்போது அவங்களோட பேரை வந்து ஏபிஇ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட ரீசன் வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள், ஷார்ட்டாக விஓஏன்னு எழுதிக்க முடியும். இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் இ 90, இந்த ட்ரையாங்கிளில் ஆங்கிள் டி வந்து 90. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் ஈயோட பேர் ஏஇபி அப்படின்னு எழுதிக்கலாம், அவங்களோட பேர் பிடிசி அப்படின்னு எழுதிக்கலாம், டியோட ஆங்கிள். இது ரெண்டுமே 90 டிகிரி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ ப்ராக்கெட்டில் கிவன் அப்படின்னு போட்டுருங்க. இது கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ 2 ஆங்கிள் ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ ஆங்கிள் சிமிலாரிட்டி படி இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதிட முடியும். அப்போ ஏஇபி அப்படின்ற ட்ரையாங்கிள் வந்து டெஃபினட்டாக சிமிலர் டு ட்ரையாங்கிள் சிடிபி அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அதே கொஸ்டினில் ஏபிடியும் சிபிஇயும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபிடி இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ஃபுல் ட்ரையாங்கிள், இங்கே ஏலேருந்து ஏபிடி இந்த ஃபுல் ட்ரையாங்கிளும் சிபிஇன்ற ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது, இந்த ஃபுல் ட்ரையாங்கிளும். இந்த ரெட் லைன் போட்டிருக்கிறது ஒரு ட்ரையாங்கிள், இந்த ப்ளூ லைன் போட்டிருக்கிறது வந்து ஒரு ட்ரையாங்கிள். இவங்க 2 பேரும் சிமிலர்னு காமிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெட் லைனில் நமக்கு வர்ற ஆங்கிள் வந்து இந்த டீன்ற ஆங்கிள் 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. நான் ப்ளூ கலர் லைன் போட்டிருக்க ட்ரையாங்கிளில் இந்த இடத்துல ஒரு 90 டிகிரி ஃபார்ம் ஆகுது. அப்போ 2 பேருமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் இந்த நேமை சொல்லும்போது ஏடிபி அப்படின்னு சொல்லணும், இவங்களோட நேம் சொல்லும்போது சிஇபி அப்படின்னு சொல்லணும். 2 பேருமே 90 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம். ஒருவர் இந்த 2 பேருக்கு வேறு என்ன ஆங்கிள் காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிள் பி. இந்த ஆங்கிள் பின்றது நான் ப்ளூ லைன் போட்டிருக்க ட்ரையாங்கிள்குள்ளேயும் இருக்குது, ரெட் லைன் போட்டிருக்க ட்ரையாங்கிள்குள்ளே இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் பி வந்து காமன். இந்த காமன் ஆங்கிளை எப்படி எழுதணும் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் எழுதும்போது இந்த ரெட் கலர் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி எழுதும்போது ஏபிடி அப்படின்னு எழுதணும், ஏபிடி அப்படின்ற ஆங்கிள். இதே இந்த ப்ளூ கலரில் நேம் எழுதும்போது சிஇபிசி இல்லைன்னா சிபிஇ எப்படி வேணாலும் எழுதலாம். நேமை வந்து கரெக்டாக எழுதுங்க. இது வந்து காமன், 2 ட்ரையாங்கிள் கிட்டேயும் இருக்கிற ஒரே ஆங்கிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி எழுதிட்டு ஆங்கிள் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி இந்த 2 ட்ரையாங்கிளையும் நம்மளால் சிமிலர்னு சொல்ல முடியாது. அதாவது ஏபிடின்ற ட்ரையாங்கிள் டெஃபினட்டாக சிமிலர் டு சிபிஇ அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதான் உங்களோட செகண்ட் பார்ட். இப்போ தேர்ட் பார்ட் பார்க்கலாம். ஏஇபி அப்படின்ற ட்ரையாங்கிள். ஸோ இங்கே இருக்குது ஏஇபி. ஸோ ஏஇபின்ற ட்ரையாங்கிள் ஏடிபிக்கு சிமிலரான்னு கேட்குறாங்க. ஏடிபி இந்த ஃபுல் ட்ரையாங்கிள், இந்த குட்டி கிரீன் கலர் ட்ரையாங்கிளும் இந்த ஃபுல் ரெட் கலர் ட்ரையாங்கிளும் சிமிலரா அப்படின்னு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த குட்டி ட்ரையாங்கிளில் ஆங்கிள் இ வந்து 90 ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த பிக் ட்ரையாங்கிளில் ஆங்கிள் டி வந்து 90 ஃபார்ம் ஆயிருக்கு. அதை எழுதிக்கலாம் நம்ம. ஸோ இந்த ஈயோட நேம் வந்து பிஇஏ,
PEAன்ற ஆங்கிளும் இதில் டியோட நேம் வந்து நம்ம என்னென்னு எழுதணும்னா ADBன்னு எழுதணும். ஸோ ரெண்டுமே 90 டிகிரி. கொஸ்டினில் கிவன் கொடுத்துட்டாங்க. வேறு எது ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்குன்னு பாருங்கள். இந்த க்ரீன் கலர்லேயும் வரணும், இந்த ரெட் கலர்லேயும் வரணும் அப்படின்னா இந்த ஆங்கிள் ஏ வருது. இந்த ஆங்கிள் ஏன்றது இந்த சின்ன ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஆங்கிளாக இருக்குது, இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஆங்கிளாக இருக்குது. சின்ன ட்ரையாங்கிள் ஆங்கிள் ஏயோட பேர் எழுதும்போது PAE அப்படின்னு எழுதணும். PAEன்ற ஆங்கிள். பெரிய ட்ரையாங்கிளோட பேர் எழுதும்போது DAB அப்படின்னு எழுதணும். DAB. இது வந்து ஒரு காமன் ஆங்கிள் ரெண்டு பேர்கிட்டயுமே இருக்கு. அப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா ஆங்கிள் சிமிலாரிட்டி படி அவங்க கேட்டிருக்க ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ AEP சிமிலர் டு ட்ரையாங்கிள் ADB அப்படின்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து PDCன்ற ட்ரையாங்கிள் இங்கே இருக்கு பாருங்க. இந்த ட்ரையாங்கிளும் BEC கேட்டிருக்காங்க. ஸோ BEC அப்படின்றது இந்த ஃபுல் ட்ரையாங்கிள். BEC இந்த ஃபுல் ட்ரையாங்கிள். இந்த கிரீன் ட்ரையாங்கிளும் இந்த ரெட் கலர் ட்ரையாங்கிளும் சிமிலரான்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அதே ப்ரொசீஜர் தான். இந்த குட்டி கிரீன் கலர் ட்ரையாங்கிளில் ஆங்கிள் D வந்து 90 ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ரெட் கலர் ட்ரையாங்கிளில் ஆங்கிள் E வந்து 90 ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த டியோட நேம் எழுதும்போது இந்த ட்ரையாங்கிள்குள்ளே எழுதணும். அதனால PDC is equal to CEB அப்படின்னு எழுதி ரெண்டு பேரும் 90 டிகிரி கொஸ்டின்ல கிவன் அப்படின்னு போட்டுருங்க. அடுத்த ரெண்டு பேருக்கும் காமன்னு பார்த்தா ஆங்கிள் C பாருங்க. இந்த குட்டி ட்ரையாங்கிளுக்கும் ஒரு ஆங்கிளாக இருக்குது, இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கும் ஒரு ஆங்கிளாக இருக்குது. சின்ன ட்ரையாங்கிள் ஆங்கிள் Cன்ற பேர் எப்படி சொல்லணும்? PCDன்னு சொல்லணும். பெரிய ட்ரையாங்கிள் என்னன்னு சொல்லணும்னா ECB அப்படின்னு சொல்லணும். இவங்க ரெண்டு பேரும் காமனாக இருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க ரெண்டு ட்ரையாங்கிள்குள்ளே அந்த ஆங்கிள் காமன் ஆங்கிளாக வருது. ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் ஆங்கிள் சிமிலாரிட்டி படி அவங்க கொடுத்துருக்க ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் தான். அப்போ PDC is similar to triangle BEC அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 8 பார்க்க போகிறோம். E is a point on the side AD produced. அதாவது ADன்ற சைடில் அந்த பாயிண்ட் இல்லை, ADயை எக்ஸ்டெண்ட் பண்ணால் அந்த பாயிண்ட் இருந்தது. Eன்ற பாயிண்ட் வந்து ADன்ற சைடை ப்ரொடியூஸ் பண்ணா இருக்கு. AD அப்படின்றது என்ன அப்படின்னா இட்ஸ் அ சைட் ஆஃப் அ பேரலோகிராம் ABCD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ABCD நான் ஒரு பேரலோகிராம் வரைஞ்சிருக்கேன். E is a point on the side AD produced அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ABCDன்ற பேரலோகிராமில் இந்த AD அப்படின்ற சைடை ப்ரொடியூஸ் பண்ணால், அதாவது இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணால் Eன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து E. ஸோ E is a point on the extended, அதாவது ப்ரொடியூஸ்டு ADன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அவங்க கொடுத்துருக்க லைனை பாருங்கள். BE intersect CD at F அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Bன்ற பாயிண்ட் இங்கே இருக்குது, Eன்ற பாயிண்ட் இங்கே இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி ஒரு லைன் வரையணும். BE அப்படின்றத கனெக்ட் பண்ணணும். இப்படி கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இது CDன்ற லைனை வந்து இன்டர்செக்ட் பண்ணிட்டு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. BE வந்து CD இன்டர்செக்ட் பண்ணியிருக்கா. ஆமாம், இந்த பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் பண்ணியிருக்குல்ல, இந்த பாயிண்ட்டை Fன்னு எடுத்துக்கோங்கன்னு கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. BE intersect CD at F அப்படின்றத உங்களோட கொஸ்டின். இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ABE அதாவது இந்த ஃபுல் ட்ரையாங்கிளும் ABEன்ற ட்ரையாங்கிளும் CFBன்றது இந்த குட்டி ட்ரையாங்கிள், இந்த குட்டி ட்ரையாங்கிளும் இந்த ஃபுல் ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் டயக்ராம், இதான் நமக்கு ப்ரூஃப் தேவை. இப்போ ABன்றது இந்த ஃபுல் ட்ரையாங்கிள், CFBன்றது நான் இங்கே டாட் வைக்கிறேன் பாருங்கள். இந்த ட்ரையாங்கிள் மட்டும், இந்த ட்ரையாங்கிளும் இந்த டாட் வைக்காத ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும். இதோட ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணாலே உங்களோட சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ எந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு யோசிக்கிறதுக்கு இதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் ஈக்குவலான்னு யோசிங்க. அதான் ஈஸிங்க. முதல் ஆங்கிள் ஏவா, இங்கே முதல் ஆங்கிள் யார்? C. இங்கே இருக்கிற ஏயும் இங்கே இருக்கிற சியும் ஏதாவது கண்டிஷனில் ஈக்குவலாக இருக்க சான்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இந்த ஏன்ற ஆங்கிளும் இந்த சின்ற ஆங்கிளும், இந்த ரெண்டு ஆங்கிளும் பேரலோகிராமோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஒரு பேரலோகிராமோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து எப்போவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதனால இந்த ஏன்ற ஆங்கிளும் இந்த சின்ற ஆங்கிளும் ஈக்குவல்னு எழுதிடலாம். இந்த ஏன்ற ஆங்கிளை இந்த பிக் ட்ரையாங்கிளோட நேமில் எழுதணும். அதனால EAB அப்படின்னு எழுதிக்கிறேன். EABன்ற ஆங்கிள் இது குட்டி ட்ரையாங்கிளோட சைடை எழுதுங்க. அதனால BCF அப்படின்னு எழுதிக்கோங்க. BCFும் ஈக்குவல். ரீசன் என்னன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் அ பேரலோகிராம்னு சொல்லிடணும். நெக்ஸ்ட் அடுத்த ஆங்கிள் பாருங்க. இங்கே B இருக்கு, இங்கே F இருக்கு. இந்த Bன்ற ஆங்கிள் வந்து இங்கே உள்ள வருது, Fன்ற ஆங்கிள் வந்து இங்கே கிடைக்குது. இந்த ஆங்கிளும் ஈக்குவலா அப்படின்னு பார்க்கணும். இங்கே ஃபார்ம் ஆகிருக்கிற ஆங்கிளும் இங்கே ஃபார்ம் ஆகிருக்க ஆங்கிளும் ஈக்குவலா அப்படின்னு பார்க்கணும். ஏபின்ற லைனும் சிடின்ற லைனும் கண்டிப்பாக பேரலல் லைன்ஸ், ஏன்னா இது ஒரு பேரலோகிராம். அப்போ இந்த CF அப்படின்றத டிரான்ஸ்வர்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரலல் லைனை கட் பண்ணிட்டு போகிற லைனுக்கு பேர் டிரான்ஸ்வர்சல். இந்த பக்கம் ஒரு ஆங்கிள் இந்த பக்கம் ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். அப்போ இந்த ஆங்கிளும் கூட ஈக்குவல் தான். ரீசன் வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். இந்த ஆங்கிளோட பேரை இந்த பெரிய ட்ரையாங்கிளோட நேமில் எழுதுங்க.
அப்போ ஏபிஇன்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு இந்த குட்டி ட்ரையாங்கிள் நேமில் எழுதுங்க சிஎஃப்பி அப்படின்னு எழுதிக்கலாம். ரீசன் என்னென்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு எழுதிடலாம். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்னு எழுதிடலாம். ஸோ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ ஆங்கிள் சிமிலாரிட்டி படி அவங்க கேட்டிருந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் டெஃபினட்டாக சிமிலராக தான் இருக்கும். அப்போ ட்ரையாங்கிள் ஏபிஇ சிமிலர் டு ட்ரையாங்கிள் சிஎஃப்பி அப்படின்னு எழுதிடலாம். கொஸ்டினில் அது மட்டும் தான் அவங்க வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. டயக்ராம் வரைய சொல்லியிருந்தாங்க. டயக்ராம் வந்து அவங்க கொடுக்கலன்னா டயக்ராமுக்கு மார்க் அலாட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம். இன் ஃபிகர் 6.39 இந்த டயக்ராமில் ஏபிசி ஏஎம்பின்னு ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. இது ஏபிசி ஏஎம்பி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் பி அண்ட் எம் வந்து ரைட் ஆங்கிள்ஸ். இதில் பி வந்து இந்த ட்ரையாங்கிளோட ரைட் ஆங்கிள், எம் வந்து இந்த ட்ரையாங்கிளோட ரைட் ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏபிசியும் ஏஎம்பியும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த ரெண்டு சைட்ஸும் ப்ரப்போர்ஷனலாக இருக்கும் அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணணும். இந்த டயக்ராம் தான் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ ஏபிசின்றது இந்த ஹாஃப் ட்ரையாங்கிள், ஏஎம்பின்ற ட்ரையாங்கிள் உங்களுக்கு சின்னதாக உங்கள் பென்சிலில் கூட நீங்கள் இப்படி ஒரு லைன் போட்டு பார்க்கலாம். ஏன்னா ரெண்டு பேருக்கும் எந்த ஆங்கிள் காமனாக இருக்குது, இல்லை எந்த சைடு காமனாக இருக்குது, இல்லைனா ஒரு ட்ரையாங்கிளை வந்து பென்சில்லையும் இன்னொரு ட்ரையாங்கிளை வந்து உங்ககிட்ட பிளாக் பென் இருக்கும் எக்ஸாமில், பிளாக் பென்லையும் ட்ரா பண்ணிவிட்டு பாருங்கள், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் எந்த ஆங்கிள் வந்து காமனாக இருக்குது அப்படின்னு. நான் இப்போ இங்கே இந்த மாதிரி கோடு போட்டிருக்கேன்ல, இது ஒரு ட்ரையாங்கிள், இந்த மாதிரி பிளெயினாக இருக்குல்ல அது ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் சிமிலாரிட்டி முதல்ல ப்ரூவ் பண்ணணும். நம்மளுக்கு ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாலே அவங்க ரெண்டு பேரும் சிமிலர் தான். ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் கொஸ்டினில் B19 கொடுத்துட்டாங்க. ஏஎம்பின்ற ட்ரையாங்கிளில் எம் வந்து 19 கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அதை முதல்ல எழுதிக்கலாம். ஸோ ஏபிசியில் வர்ற பின்ற ஆங்கிளும் ஏஎம்பியில் வர்ற எம்ன்ற ஆங்கிளும் 90 டிகிரின்னு கொஸ்டினில் மென்ஷன் ஆகிருக்கு. அப்போ அதோட ரீசனை நம்ம கிவன்னு எழுதிக்கலாம். அது இல்லாமல் இந்த ட்ரையாங்கிளுக்கும் இந்த ட்ரையாங்கிளுக்கும் எது காமனாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆங்கிள் ஏவை பாருங்கள். இந்த ஆங்கிள் ஏ வந்து ஏபிசிக்கும் ஒரு ஆங்கிளாக இருக்குது, ஏஎம்பிக்கும் ஒரு ஆங்கிளாக இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் வந்து காமன் ஆங்கிள். நேமை கரெக்டாக எழுதணும். இப்போ இந்த ஏபிசின்ற ட்ரையாங்கிளில் ஏன்ற ஆங்கிளை எழுதும்போது பிஏசி அப்படின்னு எழுதிக்கலாம். சிஏபியும் எழுதலாம் நம்ம, ஆனால் ஏ சென்டரில் வர மாதிரி எழுதணும். இந்த ட்ரையாங்கிளில் பேர் எழுதும்போது எம்ஏபி அப்படின்னு எழுதிக்கலாம். எம்ஏபி இது வந்து ஒரு காமன் ஆங்கிள். ரெண்டு ட்ரையாங்கிளும் ஒரே பிளேஸில் வந்திருக்கு, அதனால இந்த ஆங்கிள் வந்து நம்ம காமன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ நம்ம என்னென்னு சொல்லிடலாம்னா ஆங்கிள் சிமிலாரிட்டி படி அவங்க கொடுத்துருந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் தான். அதாவது ஏபிசின்ற ட்ரையாங்கிள் டெஃபினெட்லி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏஎம்பி அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ கொஸ்டினில் கேட்டிருக்க செகண்ட் பார்ட்டை பாருங்கள். சிஏ பை பிஏ, சிஏன்றது இங்கே ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும், பிஏன்றது இங்கே ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கரெக்டாக இருக்குது. பிசின்றது இங்கே செகண்டும் தேர்டும், எம்பின்றது இங்கே செகண்டும் தேர்டும். அப்போ இந்த ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ தான் உங்களை ஈக்குவலாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க வந்து டெஃபினட்டாக ஈக்குவல் தான். நம்ம ரீசன் எப்படி எழுதணும்னா ஸோ ஃப்ரம் 1ன்னு போடலாம். இல்லை சின்ஸ் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலராக இருக்கிறதுனால கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷனல் அப்படின்ற ரீசனை எழுதிட்டு தான் எழுதணும். அப்படி எழுதும்போது இங்கே பாருங்கள், இப்படி எழுதுங்க. ஸோ இப்படி எழுதிக்கலாம். எழுதிட்டு அவங்க கேட்டிருந்த ரெண்டு சைடையும் எடுத்து எழுதிடலாம். சிஏ பை பிஏயோட வேல்யூ வந்து அப்போ டெஃபினட்டாக பிசி பை எம்பிக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சம்மை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா இது எழுதணும், சேம் ரேஷியோன்னு எழுதலாம், ஆர் இன் ப்ரப்போர்ஷன் கூட நம்ம எழுதலாம், ரெண்டும் ஒன்று தான். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்மை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாம். சிடி அண்ட் ஜிஹெச் ரெஸ்பெக்டிவ்லி த பைசெக்டர்ஸ் ஆஃப் ஆங்கிள் சி அண்ட் ஆங்கிள் ஜி such that D and H rise on the side AB and FE of the triangle ABC and EFG. அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஒரு ட்ரையாங்கிளோட பேர் வந்து ஏபிசி, இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து இஎஃப்ஜின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் ஏபிசின்ற ட்ரையாங்கிளும் இங்கே கொடுக்கும்போது இஎஃப்ஜின்னு கொடுத்துருக்காங்க ட்ரையாங்கிளோட நேம் கொடுக்கும்போது, ஆனால் இங்கே சிமிலாரிட்டி சொல்லும்போது இஎஃப்ஜி கொடுக்கல, எஃப்இஜின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ ஏயோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் வந்து கண்டிப்பாக எஃப் தான், இ கிடையாது. ஸோ நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு ஒரு ட்ரையாங்கிளோட பேர் வந்து ஏபிசின்னு எடுக்கணும். ஸோ இது ஏ, இங்கே பி, இங்கே சி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இங்கே கரஸ்பாண்டிங்காக முதல்ல ஏக்கு நேரம் இங்கே எஃப் இருக்குது. அப்போ இங்கே ஏ போட்டிருக்க கரஸ்பாண்டிங் சைடில் இங்கே கண்டிப்பாக எஃப் போட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் எழுதும்போது. இ வந்து இங்கே பிக்கு நேரம் இருக்குது. அப்போ இங்கே பி போட்டால் இங்கே உங்களோட இ இருக்கட்டும், ஜிக்கு வந்து சி, இங்கே ஜி எழுதிக்கலாம். அப்போ எஃப்இஜி அப்படின்ற ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிடி அண்ட் ஜிஹெச் ஆர் த பைசெக்டர்ஸ் ஆஃப் சி அண்ட் ஜி. அதாவது சிடின்றது சியிலேருந்து வரைஞ்சிருக்க ஒரு பைசெக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சியிலேருந்து இப்படி ஒரு லைன் வரைய போகிறோம், அது ஒரு ஆங்கிள் பைசெக்டர்.
ஸோ இங்கே லைன் வரைஞ்சிருக்கேன். இதை வந்து சிடின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இவங்களோட பேரை வந்து ஜிஹெச் அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எடுத்துக்கிட்டோம். இந்த டியும் ஹெச்சும் எங்கே லைஸ் ஆகிருக்குன்னா, டி வந்து ஏபி மேலே லைஸ் ஆகிருக்கணும். இங்கே ஹெச் வந்து அதே மாதிரி எஃப்இ மேலே வந்து லைஸ் ஆகிருக்கணும். அந்த மாதிரி டயக்ராம் வரைஞ்சிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. வரைஞ்சாச்சு. இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலராக இருந்தால் இந்த கீழே இருக்க 3 சப்டிவிஷனையும் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். முதல்ல 2 சைடோட ரேஷியோ வந்து ப்ரொபோஷனலா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 2 ட்ரையாங்கிள் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணிட்டு தான் இந்த ரேஷியோ வந்து ப்ரொபோஷனல்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ கொஸ்டினில் முதல்ல இங்கே பாருங்களேன், சிடி பை ஜிஹெச். இங்கே தேர்ட் சப்டிவிஷனில் சிடி முதல் 2 ஆல்ஃபபெட், ஜிஹெச் முதல் 2 ஆல்ஃபபெட், அதோட டிவிஷன் வந்திருக்கு. அடுத்து ஏசி பை எஃப்ஜி. இங்கே ஏசின்றது 2வது 3வது ஆல்ஃபபெட், இங்கே வந்து எஃப்ஜின்றது 2வது 3வது ஆல்ஃபபெட். அப்போ இந்த 3வது சப்டிவிஷன் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இவங்க வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் த சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ரொபோஷனல்னு சொல்லி நம்மள அவங்களை ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போ முதல்ல இந்த தேர்ட் சப்டிவிஷனை ப்ரூவ் பண்ணிட்டு ஃப்ரம் த 3 இந்த 1 நம்மளால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கொஸ்டினில் பேசிக்காக அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏபிசி அப்படின்ற ட்ரையாங்கிள் வந்து சிமிலர் டு எஃப்இஜி அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஸோ சிமிலர்னா இங்கே இருக்கிற ஏன்ற ஆங்கிளும் இங்கே இருக்கிற எஃப்ன்ற ஆங்கிளும் டெஃபினட்டாக ஈக்குவல், பியும் இயும் ஈக்குவல், அதாவது இந்த பின்ற ஆங்கிளும் இந்த ஈன்ற ஆங்கிளும் ஈக்குவல். அதே மாதிரி சியும் ஜியும் கூட ஈக்குவல் தான். இந்த மொத்த சின்ற ஆங்கிளும் இந்த மொத்த ஜின்ற ஆங்கிளும் ஈக்குவல். கொஸ்டினில் இந்த சிடின்றது ஒரு ஆங்கிள் பைசெக்டர், அதாவது இந்த பக்கம் இருக்க ஆங்கிளும் இந்த பக்கம் இருக்க ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஜிஹெச்சும் ஒரு ஆங்கிள் பைசெக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஃபார்ம் ஆயிருக்க ஆங்கிளும் இங்கே ஃபார்ம் ஆயிருக்க ஆங்கிளும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்றது தான் மீனிங். இப்போ இதை வச்சு நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, முதல்ல இந்த தேர்ட் சப்டிவிஷனை ப்ரூவ் பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ முதல்ல டிசிஏ எங்கே இருக்குது பாருங்க, இங்கே டிசிஏ இந்த ட்ரையாங்கிள், இங்கே நான் ஒரு ஷேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள், இந்த ஹாஃப் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளும் ஹெச்ஜிஎஃப் இந்த ட்ரையாங்கிள், இந்த 2 ஹாஃப் ட்ரையாங்கிளும் சிமிலர்னு உங்களை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இங்கே இருக்க ஏயும் இங்கே இருக்க எஃப்பும் சேம், ஏன்னா அது 2 பேரும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட ஆங்கிள்ஸாக இருக்காங்க. ஆனால் இந்த சியும் ஜியும் தான் ஈக்குவல். அப்போ சியில் பாதி ஆங்கிளும் இங்கே ஜியில் பாதி ஆங்கிளும் தான் இந்த ட்ரையாங்கிள்குள்ளே வருது. அப்போ சியும் ஜியும் ஈக்குவலாக இருந்தால் இந்த லைன் தான் ஆங்கிள் பைசெக்டர் ஆச்சு. அப்போ அதில் வர பாதியும் டெஃபினட்டாக ஈக்குவலாக தானே இருக்கும். அதை தான் நம்ம எடுத்து எழுதணும். ஸோ முதல்ல இந்த தேர்ட் சப்டிவிஷனை தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். எதெல்லாம் ஈக்குவல், முதல்ல ஆங்கிள் ஏ ஈக்குவல், இந்த ஏன்ற ஆங்கிளோட நேமை டிஏசி அப்படின்னு எழுதணும். ஈக்குவல்ட்டு அங்கே எஃபோட ஆங்கிள் வந்து ஹெச்எஃப்ஜி அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து கிவன், ஏன்னா கொஸ்டினில் அந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர்னு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து இந்த சின்ற ஆங்கிள் வந்து இந்த ஹோல் சின்ற ஆங்கிள் வந்து யாருக்கு ஈக்குவல்னா இந்த ஜின்ற ஆங்கிளுக்கு ஈக்குவல் ஹோலாக பார்க்கும்போது. ஆனால் நம்மளுக்கு இப்போ ப்ரூஃபுக்கு வந்து இந்த மொத்த சியும் தேவையில்லை, சியில் பாதி தான் தேவை, ஜியில் பாதி தான் தேவை. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா டிவைடட் பை 2 ஆன் போத் சைட் பண்ணணும். ஏன்னா நமக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாதி போதும். டிவைடட் பை 2 பண்ணுறோம். அப்போ ஆங்கிள் சி பை 2 ஈக்குவல் டு ஆங்கிள் ஜி பை 2 அப்படின்னு எழுதிக்கலாம். சியில் ஹாஃப்ன்றதை இந்த பக்கம் ஆங்கிள் பேர் எழுதிக்கோங்க, டிசிஏ. இந்த ஆங்கிளோட பேர் வந்து டிசிஏ. ஜியில் பாதி வந்து இந்த ஆங்கிள் ஹெச்ஜிஎஃப்னு எழுதிக்கலாம். ஸோ ஹெச்ஜிஎஃப். ஸோ இது ஒரு ஆங்கிள் ஈக்குவல், ஏயும் எஃப்பும் ஈக்குவல், இந்த ஹாஃபும் ஈக்குவல். அப்போ 2 ஆங்கிள் ஈக்குவலாக வந்துருச்சு. அப்போ ஆங்கிள் சிமிலாரிட்டி படி இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் தான் அப்படின்னு நம்மளால டெஃபினட்டாக சொல்லிட முடியும். ஸோ இது இப்படி எழுதிக்கலாம். ஆங்கிள் சிமிலாரிட்டி படி ட்ரையாங்கிள் டிசிஏ சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஹெச்ஜிஎஃப் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதிலேருந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அதாவது சிடி பை ஜிஹெச்சோட வேல்யூவும் ஏசி பை எஃப்ஜியோட வேல்யூவும் ஈக்குவலா அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் தான், ஏன்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்ன்றது தான் அதோட மீனிங். அதை நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிக்கலாம். இப்போ இந்த தேர்ட் பார்ட்டை பார்க்கலாம், செகண்ட் பார்ட்டை பார்க்கலாம். டிசிபியும் ஹெச்ஜிஇயும் சேமான்னு கேட்குறாங்க. இப்போ வந்து டிசிபி இங்கே இருக்குது பாருங்கள், இந்த டாட் வைக்கிறால இந்த ட்ரையாங்கிள், இதுவும் ஹெச்ஜிஇயும் இந்த ட்ரையாங்கிள் இங்கே டாட் வச்சிருக்கல, இதுவும் வந்து சிமிலர்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி கொஸ்டினில் இந்த மொத்த ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஹாஃபும் சிமிலராக தான் இருக்கும்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ செகண்ட் பார்ட்டில் இந்த 2 டாட் வச்ச ட்ரையாங்கிளோட இந்த பியும் இந்த இயும் சேமாக இருக்குது. அதனால் நம்ம எழுதிக்கலாம் டிபிசியும் இங்கே இருக்கிற ஈன்ற ஆங்கிள் வந்து ஹெச்இஜி அப்படின்னு எழுதிக்கலாம்.
இந்த ஆங்கிள் ஈக்குவல், இது ஆல்ரெடி கொஸ்டின்ல கிவன்னும் எழுதலாம், இல்லை பிராக்கெட்டில் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலராக இருந்ததுனால இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் அப்படியும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஒரு ஆங்கிள் ஈக்குவல்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இன்னொரு ஆங்கிள் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணோம்ல, அது எந்த ஆங்கிள் எடுக்கணும்னா கொஸ்டினில் இந்த மொத்த சியும் ஈக்குவல் அப்படின்னா இங்கே மொத்த ஜியும் ஈக்குவல். அப்போ இந்த சியில் பாதி இந்த ஆங்கிள், ஜியில் பாதி இந்த ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னு எழுதிக்கலாம். இதே ப்ரொசீஜர் தான். இதை எடுக்கும்போது இந்த ஹாஃப் எடுத்துக்கணும், இங்கே கீழே எடுக்கும்போது இந்த கீழே இருக்கிற ஹாஃப் எடுத்துக்கணும். இதே ப்ரொசீஜரில் எழுத முடியும் நம்மளால். ஆங்கிள் சியும் ஆங்கிள் ஜியும் ஈக்குவல் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஏன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்போ சிமிலர் ட்ரையாங்கிள் அவங்க ரெண்டு பேரும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரெண்டு பக்கமும் டிவைடட் பை 2 பண்ணோம். டிவைடட் பை 2 பண்ணால் இது வந்து ஆங்கிள் C/2 கிடைக்கும், இங்கே ஆங்கிள் G/2 அப்படின்னு கிடைக்கும். C/2 எழுதும்போது சியில் பாதியோட பேரை DCBன்னு எழுதிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன ப்ரூஃப்க்கு வேணுமோ அதை தான் நம்ம எழுதணும். ஸோ DCBயும் ஜியில் பாதி, ஜியில் ஹாஃபை HGE அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ HGE அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு ஆங்கிள் ஈக்குவல் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம், பியும் ஈயும் கொஸ்டினில். இப்போ நம்ம புதுசாக இன்னொரு ஹாஃபும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஆங்கிள் சிமிலாரிட்டி படி அவங்க கொடுத்துருந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் அப்போ டெஃபினட்டாக சிமிலர் தான். DCBன்ற ட்ரையாங்கிள் சிமிலர் டு ட்ரையாங்கிள் HGE அப்படின்னு எழுதிடலாம். ஸோ கொஸ்டினில் 3 பார்ட் இருந்தது, ரெண்டு வந்து சிமிலர் ப்ரூஃப் கண்டுபிடிக்கிறது, ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும் இந்த மாதிரி சைட்ஸோட ரேஷியோ ப்ரொபோஷனல் கண்டுபிடிக்கிறது. ஸோ முதல்ல அந்த ட்ரையாங்கிள்ஸோட சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேஷியோ வாங்க. இந்த மாதிரி ரேஷியோ ஈக்குவல் எழுதுறதுக்கு கீழே இந்த சென்டென்ஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் த சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ப்ரொபோஷனல். கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஏன்னா கொஸ்டினில் வந்து சைட்ஸை தான் உங்களை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 11லேருந்து பார்க்க போகிறோம். இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க இன் 6.40. இந்த டயக்ராமில் E is the point on the side BC produced, CB produced அப்படின்னா இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஈன்ற பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஆஃப் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ABC. ஏபிசின்றது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், அதோட ஏபின்ற சைடும் ஏசின்ற சைடும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஏடியும் பிசியும் பர்பண்டிகுலர், அதனால இங்கே 19 மென்ஷன் ஆயிருக்கு. அதே மாதிரி இஎஃப்பும் ஏசியும் கூட பர்பண்டிகுலர் தான், அதான் இங்கே 90, ரெண்டுமே 90 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரூவ் தட் ஏபிடியும் இசிஎஃப்பும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதே டயக்ராம் தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினில் இது ரெண்டும் 19 சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிடின்ற ட்ரையாங்கிள் இங்கே எங்கே இருக்குன்னு பாருங்களேன். இது இந்த ஹாஃப் மட்டும் இதான் ஏபிடின்ற ட்ரையாங்கிள். ஏபிடி இந்த ட்ரையாங்கிளும் இசிஎஃப் இந்த ட்ரையாங்கிள். ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் இது மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு இதில் எந்த ரெண்டு ஆங்கிள் வந்து சேமாக இருக்குன்றதை யோசிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ரெண்டே லைனில் ஆன்சர் எழுதிடலாம். நீங்கள் இந்த டயக்ராமை வந்து உங்களோட பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு பென்சிலில் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு யோசிங்க. இப்போ இங்கே நான் டாட் வச்சுருக்கேன் இந்த ட்ரையாங்கிளையும், இந்த லைன் போட்டிருக்கேன் இந்த ட்ரையாங்கிளையும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணால் தான் உங்களோட கண்டிஷன். ஸோ ஆங்கிள் டி இங்கே 90 அப்படின்னா டெஃபினட்டாக இந்த சைட்லேயும் 90 டிகிரி தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு பர்பண்டிகுலர் லைன். அப்போ இந்த ட்ரையாங்கிளும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 டிகிரி இருக்குது. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறதுல எஃப் 90 டிகிரி இருக்குது. அப்போ ரெண்டுமே ரைட் ஆங்கிள்ஸாக இருக்கிறதுனால அந்த ஆங்கிளை மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த டின்ற ஆங்கிளை இந்த ட்ரையாங்கிள் வச்சு எழுதும்போது ஏடிபி அப்படின்னு எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு இந்த ட்ரையாங்கிள் எஃப் வந்து 90, அப்போ இதை வந்து இஎஃப்சி அப்படின்னு எழுதிக்கலாம். ரெண்டுமே 90 டிகிரி. இது ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, அதனால ப்ராக்கெட்டில் கிவன் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இது இல்லாமல் இன்னொரு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் ஆங்கிள் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். ஸோ அப்படியே பார்க்கும்போது இதில் எதுவுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி தெரியல, எந்த காமன் ஆங்கிளும் இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க கண்டிஷனை போய் பார்க்கணும். ஏபியும் ஏசியும் ஈக்குவல், அந்த ஏபின்ற சைடும் இந்த ட்ரையாங்கிளோட ஏசின்ற சைடும் ஈக்குவல். ஏன்னா இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். உங்களோட சின்ன கிளாஸோட பேசிக் ப்ராப்பர்ட்டி, ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு ஆப்போசிட்டில் வர இந்த ஆங்கிளும் கூட இப்படி தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு த ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றதான் ப்ராப்பர்ட்டி. அப்போ ஏபிக்கு எதிரில் வர்ற இந்த சின்ற ஆங்கிளும் இந்த எஃப் அந்த ஏசிக்கு எதிரில் வர்ற இந்த பின்ற ஆங்கிளும் டெஃபினட்டாக ஈக்குவலாக தான் இருந்திருக்கும். ஸோ அதை தான் நம்ம எழுத போகிறோம். இந்த பின்ற ஆங்கிளோட நேம் ஏபிடி. இந்த சியோட ஆங்கிளை எழுதும் போது இந்த சியோட ஆங்கிளை நம்ம டாட்டட் ட்ரையாங்கிள் இருக்குல்ல அதோட நேம் வச்சு எழுதுங்க. இந்த சி வந்து நம்ம எப்படி கூட எழுதலாம், எஃப்சிஇ அப்படின்னு கூட எழுதலாம். ஸோ எஃப்சிஇ ரெண்டும் ஈக்குவல். ரீசன் என்னன்னா ஏபின்ற சைடும் ஏசின்ற சைடும் ஈக்குவலாக இருந்ததுனால அதுக்கு எதிரில் வந்து இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருந்தது. ஒரு ட்ரையாங்கிள் வந்து இந்த லைன் போட்டு ட்ரையாங்கிள்குள்ளே வருது, இன்னொரு ஆங்கிள் வந்து நம்ம டாட் வச்ச ட்ரையாங்கிள்குள்ளே வருது, அதனால இதை எழுதிக்கலாம் நம்ம. ஸோ ரெண்டு கண்டிஷன் சேமாக வந்திருக்கு. அப்போ ஆங்கிள் சிமிலாரிட்டி படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் தான். ஸோ எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஆங்கிள் இஸ் சிமிலாரிட்டி கிரைட்டீரியா.
ஆங்கிள் ஆங்கிள் சிமிலாரிட்டி படி நமக்கு கேட்டிருந்த ரெண்டு ட்ரையாங்கிள், அதாவது ஏபிடி அப்படின்ற ட்ரையாங்கிள் சிமிலர் டு ட்ரையாங்கிள் இசிஎஃப் அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 12 பார்க்கலாம். Sides AB, BC, AD, median AD of a triangle ABC are respectively proportional to the sides PQ, QR and median PM அப்படின்னு கொடுத்திருக்காங்க of the triangle PQR. இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு ஏபிசின்னு, இங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு பிக்யூஆர்னு. இவங்களோட சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலா இருந்தது. ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்து இங்க ஏபி பிசி கொடுத்துருக்காங்க, இங்க வந்து பிக்யூ கியூஆர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏபியும் பிக்யூவும் டிவைட் பண்ற வேல்யூ பிசியும் கியூஆரையும் டிவைட் பண்ற வேல்யூக்கு சேமா இருந்திருக்கும். அதே மாதிரி இவங்களோட மீடியன் பேர் ஏடி, இந்த ரெண்டாவது ட்ரையாங்கிளோட மீடியனோட பேர் வந்து பிஎம். அவங்களோட ரேஷியோவும் சேமா இருந்தது. இது மாதிரி சேமா இருந்ததுன்னா ஷோ தட் இந்த ஏபிசின்ற ட்ரையாங்கிளும் இந்த பிக்யூஆர்ன்ற ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின்ல வந்து டு ப்ரூவ் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் தான் ப்ரூவ் பண்ணணும். கிவன்ல அவங்க கொடுத்துருக்காங்க இந்த ட்ரையாங்கிளோட ஏபின்ற சைடும் அந்த ட்ரையாங்கிளோட பிக்யூவும் ப்ரொபோர்ஷனலா இருந்தது. அதே மாதிரி இந்த சைடோட பிசியும் இந்த சைடோட கியூஆரும் ப்ரொபோர்ஷனல். அதே மாதிரி இவங்களோட மீடியனும் ப்ரொபோர்ஷனலா இருந்தது அப்படின்னு கொஸ்டின்ல சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம வந்து ஏதாவது ஒரு கிரைட்டீரியா கொண்டு வரணும். ஒன்று இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட 3 சைடும் ப்ரொபோர்ஷனலா இருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது ஏபியும் பிக்யூவும் ப்ரொபோர்ஷனல், இந்த பிசியும் இந்த கியூஆரும் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஆனா இந்த ஏசியும் பிஆரும் ப்ரொபோர்ஷனல்னு கொஸ்டின்ல சொல்லவே இல்லை. ஆனா அதுக்கு பதிலாக ஏடியும் பிஎம்மும் தான் ப்ரொபோர்ஷனல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி ட்ரிபிள் ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த பெரிய ட்ரையாங்கிளோட 3 சைடும் ப்ரொபோர்ஷனல் கொஸ்டின் அவங்க மென்ஷன் பண்ணல. அப்போ ட்ரிபிள் யூஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு பேசிக்கா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட 2 சைடு தான் ப்ரொபோர்ஷனல்னு கொடுத்துருக்காங்களே. அப்போ நம்மளோட ஆம்பிஷன் ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்து என்னன்னு ப்ரூவ் பண்ணும், ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணும். ஸோ நமக்கு கொடுத்துருக்க சம்ல ஏபியும் பிக்யூவும் ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அதே மாதிரி இந்த பிசியும் இந்த கியூஆரும் ப்ரொபோர்ஷனல் இருக்கு. அப்போ இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ற ஆங்கிள் இங்க பி இருக்கு, இங்க கியூ இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் நம்ம என்னன்னு ப்ரூவ் பண்ணிடணும், முதல்ல இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டா சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்றதுக்காக இந்த ட்ரையாங்கிளோட ஒரு ஹாஃப் ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிள்ல இருந்து ஒரு ஹாஃப் ட்ரையாங்கிளும் எடுத்து முதல்ல இவங்க ரெண்டு பேரும் சிமிலர் ட்ரையாங்கிள்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பியும் கியூவும் ஈக்குவல்னு நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். அதை தான் நம்ம இப்போ பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த கிவன் கண்டிஷன் எடுத்து எழுதியிருக்கோம். இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு நான் ஷேட் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரையாங்கிளோட ஏபியும் இந்த பிக்யூவும் ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ ஓகே, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். அடுத்து இந்த ஏடின்ற சைடும் இந்த பிஎம்மும் ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. இப்போ இதுவும் ஓகே தான். ஆனால் இந்த தேர்ட் சைடில் பாருங்களேன், இந்த பிசின்ற ஃபுல் லென்த்து தான் ப்ரொபோர்ஷனல்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஷேட் பண்ணியிருக்கிறதுக்கு பாதி போதும். அதாவது பிசிலையும் ஹாஃப் போதும், கியூஆர்லையும் ஹாஃப் போதும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நடுவில் இருக்க இந்த பிசி பை கியூஆர் இருக்குல்ல, அவங்கள வந்து ஹாஃபால மேலையும் கீழையும் டிவைட் பண்ண போறோம். அப்போ பிசி டிவைடட் பை 2 பை கியூஆர் டிவைடட் பை 2. ஏன் இப்படி பண்றோம் அப்படின்னா எப்பவுமே வந்து ரேஷியோல ஒரே நம்பரால மல்டிப்ளோ டிவைடோ பண்றதுனால அதோட வேல்யூ என்னைக்குமே மாறாது. நம்மளோட ப்ரூஃப்க்கு பிசி ஃபுல்லா தேவையில்ல, பாதி தான் தேவை. அதனால மேலையும் கீழே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 2ஆல டிவைட் பண்ணிக்கிறோம். மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஏபி பை பிக்யூன்றது நம்மளோட சைட்ஸ் அப்படியே தேவைப்படுது, அப்படியே வச்சுக்கோங்க. பிசி பை 2 இது வந்து மீடியன் கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மீடியன்னா இந்த டி வந்து ஒரு மிட் பாயிண்ட் தான். அப்போ பிசியில் பாதின்றதை நம்ம பிடினும் எழுதிக்கலாம், இல்லை டிசினும் எழுதிக்கலாம். நமக்கு தேவை பிடின்ற லென்த்து, அதனால பிசியில் பாதியை நம்ம பிடின்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி கியூஆரில் பாதின்றதை கியூஎம்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை கியூஎம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஏடி பை பிஎம் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம ஷேட் பண்ணியிருக்க ரெண்டு ட்ரையாங்கிளோட 3 சைடும் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு கிடைச்சாச்சு. அப்போ நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ட்ரிபிள் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி நான் ஷேட் பண்ணியிருக்க ரெண்டு ட்ரையாங்கிளும் டெஃபினட்டாக சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்ல முடியாது. அது ஏடிபி அப்படின்ற ட்ரையாங்கிள் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிஎம்கியூ அப்படின்னு சொல்லிட முடியும். ஸோ சொல்லியாச்சு. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலராக இருக்கிறதுனால ஸோ அதோட கரஸ்பாண்டிங் எல்லா ஆங்கிள்ஸுமே ஈக்குவல் தான். அப்போ கண்டிப்பாக இந்த கியூன்ற ஆங்கிள் இந்த பின்ற ஆங்கிளுக்கு ஈக்குவல் அப்படின்றத சொல்லியாச்சு நம்ம. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலராக இருக்கிறதுனால அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். அப்போ பியும் கியூவும் ஈக்குவல் அப்படின்னு எழுதிக்கலாம். இதில் எல்லாமே கூட ஈக்குவல் தான். இப்போ இந்த ஏயும் இந்த பியும் ஈக்குவல், அதாவது ஏயோட இந்த ஹாஃபும் பியோட இந்த ஹாஃபும் கூட ஈக்குவல்னு சொல்ல முடியும். அதேமாதிரி இங்கே வர இந்த டியும் இந்த எம்மும் கூட ஈக்குவல் தான். இப்போ நம்ம ப்ரூஃபுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்க்கணும். நம்மளோட ஆம்பிஷன் இந்த மொத்த ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணுறது. அதில் வந்து ஏபி பிக்யூ பிசி கியூஆர் ஆல்ரெடி ப்ரொபோர்ஷனலில் இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரையும் இன்க்ளூட் பண்ணுற ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாதான் நம்ம வந்து சைடு ஆங்கிள் சைடு சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி இந்த மொத்த ட்ரையாங்கிளே சிமிலர்னு சொல்ல முடியாது. அதனால பியும் கியூ மட்டும் ஈக்குவல்ன்றதை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். ஆல்ரெடி கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிவன்ல ஏபின்ற சைடோட பிக்யூன்ற சைடோட ரேஷியோவும்
ADPM எழுதாதீங்க, அது மொத்த ட்ரையாங்கிளோட சைட்ஸ்ல வராது. BCQR என்ற சைட் ப்ரொபோஷனல். இந்த ABPQவும் BCQRும் ப்ரொபோஷனலா இருக்கு. அது கூட சேர்த்து இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கு. இது ரெண்டும் சைடு, இது மட்டும் ஆங்கிள். அதனால இது என்னன்னு சொல்லணும்னா SAS சிமிலாரிட்டின்னு சொல்லணும். ஸோ SAS சிமிலாரிட்டி கிரைட்டீரியா யூஸ் பண்ணி அவங்க கேட்டிருக்க ரெண்டு ட்ரையாங்கிள், அதாவது அந்த மொத்த ட்ரையாங்கிள் இருக்காங்கல்ல ABC, அது டெஃபினட்டா சிமிலர் டு ட்ரையாங்கிள் PQR அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃபை கம்ப்ளீட் பண்ணலாம். இது பார்க்க தான் வித்தியாசமா இருக்கு, ஆனால் ரொம்ப ஈஸி எழுதுறதுக்கு. கொஸ்டின் நம்பர் 13ல D is the point on the side BC of the triangle ABC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் ABC அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இங்கே எடுத்திருக்கேன். இதில் BCன்ற சைடில் Dன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. D is a point on the side BC of the triangle ABC such that ADC அப்படின்ற ஆங்கிள். ஸோ நம்ம ADC ஏயும் டியும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ADCன்ற ஒரு ஆங்கிள் வந்து ஈக்குவல் டு BACன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ADC அப்படின்ற ஆங்கிள் BACக்கு ஈக்குவலாக இருந்தது. BAC அப்படின்னா இந்த ஃபுல் ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னு கொஸ்டினில் மென்ஷன் ஆயிருக்கு. ஷோ தட் ட்ரையாங்கிள் ABCன்ற ட்ரையாங்கிள் ஷோ தட் CA ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு CB இன்ட்டு CD அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களோட சைட்ஸ் ப்ரொபோஷனாலிட்டி வச்சு இதை ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இதில் எந்த ரெண்டு ட்ரையாங்கிளை வந்து சிமிலர்னு ப்ரூவ் பண்ணால் இந்த ப்ரூஃபை கரெக்டாக கொண்டு வர முடியும் அப்படின்ற டவுட் வரும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க எந்த ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்களோ அந்த ரெண்டு ஆங்கிளும் உள்ளே வர்ற மாதிரி ரெண்டு ட்ரையாங்கிள் எடுங்க. இதில் வந்து Dன்ற ஆங்கிள் உள்ளே வர்ற மாதிரி ஒரு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த Aன்ற ஃபுல் ஆங்கிள் உள்ளே வர்ற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எடுக்க போகிற ட்ரையாங்கிள் வந்து என்னவா இருக்கணும்னா, ஒரு ட்ரையாங்கிள் வந்து இந்த BAC ட்ரையாங்கிள் BAC இந்த ட்ரையாங்கிளாக இருக்கணும். இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து அவங்க கொடுத்துருந்தா இந்த ADC ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ ADC இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் தான் நம்ம சிமிலர்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். நான் இதில் இன்னும் கரெக்டான சிம்பாலிக் ஃபார்ம் எழுதலை, ஏன்னா நம்ம ப்ரூஃப் எழுதிட்டு கரெக்டாக எழுதினா போதும். இப்போ பாருங்கள், இந்த BAC அப்படின்ற ட்ரையாங்கிளோட ஆங்கிள் ஏயும் இந்த ADC அப்படின்ற ட்ரையாங்கிளோட ஆங்கிள் டியும் ஈக்குவல்னு ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டதுனால நம்ம அதே ஒரு ஆங்கிளாக கன்சிடர் பண்ணிக்கலாம். BAC is equal to ADC கொஸ்டினில் இது வந்து கிவன். ஸோ எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த ஃபுல் ட்ரையாங்கிளுக்கும் இந்த ஹாஃப் ட்ரையாங்கிளுக்கும் எந்த ஆங்கிள் சேமாக இருக்குது, அதாவது காமனாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆங்கிள் சியை பாருங்களேன். ஆங்கிள் சி வந்து இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளேயும் ஒரு ஆங்கிளாக வருது, இந்த ஃபுல் ட்ரையாங்கிளுக்குள்ளேயும் ஒரு ஆங்கிளாக கிடைக்குது. அப்போ நம்ம சொல்லிடலாம் பிக் ட்ரையாங்கிளோட இந்த ACB அப்படின்ற ஆங்கிளும் இந்த குட்டி ட்ரையாங்கிளோட ACD அப்படின்ற ஆங்கிளும் காமன் ஆங்கிள். ஏன்னா ஒரே பிளேஸில் தான் இருக்குது அந்த ஆங்கிள், அதனால இதை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்னா காமன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ இந்த ஹாஃப் ட்ரையாங்கிள் நான் இங்கே டாட் வைக்கிறேன், இந்த ஹாஃப் ட்ரையாங்கிளும் இந்த ஃபுல் ட்ரையாங்கிளும் என்ன ட்ரையாங்கிள், சிமிலர் ட்ரையாங்கிள் அண்டர் த கண்டிஷன் ஆங்கிள் சிமிலாரிட்டி. ஆங்கிள் சிமிலாரிட்டி படி ட்ரையாங்கிள் BAC சிமிலர் டு ட்ரையாங்கிள் ADC இந்த ஃபார்ம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னா நம்ம எடுத்திருக்கிற ஆங்கிள் Cன்ற ஆங்கிள் சேம். இங்கே C கடைசி பிளேஸில் இருக்குது, இங்கேயும் C கடைசி பிளேஸில் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளோட ஆங்கிள் ஏயும் ரெண்டாவது ட்ரையாங்கிளோட ஆங்கிள் டியும் சேம். A செகண்ட் பிளேஸில் இருக்குது, டியும் இங்கே செகண்ட் பிளேஸில் இருக்குது. அப்போ நம்ம கரெக்டாக தான் இதை எழுதியிருக்கோம். ஸோ எப்போவுமே வந்து ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிளோட அதோட 3 கரஸ்பாண்டிங் சைட்ஸும் ப்ரொபோஷனலாக தான் இருக்கும். அதை எப்படி எழுதணும்னு பாருங்கள். இதில் முதல் ரெண்டு ஆல்ஃபபெட் வந்து BA டிவைடட் பை இங்கே முதல் ரெண்டு ஆல்ஃபபெட் வந்து AD. ஸோ எங்களோட அடுத்த ரெண்டு ஆல்ஃபபெட் பாருங்கள் AC, இவங்களோட அடுத்த ரெண்டு ஆல்ஃபபெட் வந்து DC. இதோட ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட்டும் லாஸ்ட் ஆல்ஃபபெட்டும் பார்த்தீங்கன்னா BC, இவங்களோட ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட் லாஸ்ட் ஆல்ஃபபெட் பார்த்தா இங்கே ACன்னு கிடைக்குது. நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பாருங்கள். CA ஸ்கொயர்ட் வேணும், CBCD தான் வேணும். ஸோ இது எல்லாமே அவங்க கேட்குற எல்லாமே இந்த ரெண்டு சைட்ஸில் தான் இருக்குது. ஏன்னா BAன்ற சைடு நம்மளோட ப்ரூஃபுக்கு வேண்டாம், அப்போ இவங்க ரெண்டு பேரை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே டிவைடில் இருக்க AC அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் மல்டிபிள் ஆகும். நம்ம ACயை CAன்னு கூட எழுதிக்க முடியும். CA மல்டிபிள் பை CA இஸ் ஈக்குவல் டு இங்கே BC வந்து CBன்னு கூட எழுத முடியும். இங்கே DCன்றதை CDன்னு கூட எழுதிக்கலாம். CA இன்ட்டு CA வந்து CA ஸ்கொயர்ட், இது CB மல்டிபிள் பை CD அப்படின்னு எழுத முடியும். இதுதான் நம்மளுக்கு அவங்க ப்ரூஃபில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ கொஸ்டின் நம்பர் 14 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 14ல சைட்ஸ் AB AC மீடியன் AD, அதாவது ஒரு ட்ரையாங்கிளோட AB AC AD, இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளோட AB இந்த AC இந்த ADன்றது வந்து அதோட மீடியன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீடியன்னா இந்த BDயும் இந்த DCயும் சேம் லென்த்தில் இருந்தது அப்படின்னு அர்த்தம். ரெஸ்பெக்டிவ்லி ப்ரொபோஷனல் டு PQ PR PM, இவங்களோட PQ இந்த PR இந்த PM அப்படின்ற மீடியன் இவங்க 3 பேருக்கு ப்ரொபோஷனலாக இருந்தது. அதாவது இதுதான் அதோட மீனிங். இந்த ட்ரையாங்கிளோட AB AC AD வந்து இந்த ட்ரையாங்கிளோட PQ PR PMக்கு ப்ரொபோஷனலாக இருந்ததுன்னா அவங்கள டிவைட் பண்ணால் சேம் ஆன்சர் வந்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ரொபோஷனாலிட்டி சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா
ஷோ த ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ஏபிசின்ற ட்ரையாங்கிளும் இந்த பிக்யூஆர்ன்ற ட்ரையாங்கிளும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு போர்ட் கொஸ்டின். ஸோ இப்போ பாருங்க, இந்த ஏபியும் இந்த பிக்யூவும் வந்து ப்ரொபோஷ்னலாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஏசியும் இந்த பிஆரும் ப்ரொபோஷ்னலாக இருக்குது. கொஸ்டினில் இந்த ஏடியும் பிஎம்மும் ப்ரொபோஷ்னலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சென்டரில் வர லைன் வந்து ப்ரொபோஷ்னலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, இப்போ இந்த ஏபிசின்ற இந்த மொத்த ட்ரையாங்கிளும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க கண்டிஷன் ஒன்று 3 எஸ்ஸும் ஒரே மாதிரி இருக்கணும், சைடு ஒரே மாதிரி இருக்கணும், இல்லை எஸ்ஏஎஸ்ல வரணும். அப்படி எதுவுமே வரல. ஏன்னா 2 சைடு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இன்னொரு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண முடியும், இவங்க 2 பேரும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த சைடும் ப்ரொபோஷ்னலாக இருக்கிறதுனால உங்களுக்கு நடுவில் வர இந்த மொத்த ஆங்கிளான இந்த ஆங்கிள் ஏயும் இந்த ஆங்கிள் பியும் சேம் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி இவங்க 2 பேரும் சிமிலர்னு சொல்லிடலாம். அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவல்னு முதல்ல எப்படி ப்ரூவ் பண்ணுறது, அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, டயக்ராம் எப்படியே வச்சுட்டு அந்த ஆங்கிள் ஈக்குவல் நம்ம கொண்டு வரவே முடியாது. அதனால ஒரு சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஏடின்ற லென்த் இருக்கு இல்லையா, இந்த ஏடின்ற லைனை நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போகிறோம். எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஏடி வந்து எவ்வளோ லென்த்தில் இருந்ததோ அதே அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த பாயிண்ட்டை ஈன்னு எழுதிக்கலாம். இந்த ஏன்ற பாயிண்ட்டை இந்த பி கூட ஜாயின் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஏன்ற பாயிண்ட்டை சி கூடயும் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதான் நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஏடின்ற லென்த்தும் இந்த இடின்ற லென்த்தும் சேமாக வர்ற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த பிஎம்ஐயும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த பிஎம் வந்து எவ்வளோ லென்த்தில் இருந்ததோ அதே லென்த்துக்கு கீழே வந்து ஒரு லைனை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து என்னன்னு எடுத்துக்கலாம். இங்கே எம்என்னு கொடுத்துருக்கிறதுனால இங்கே என்னன்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த என்னன்ற பாயிண்ட்டை இந்த கியூ கூடயும் இந்த ஆர் கூடயும் ஜாயின் பண்ணிக்கலாம். எதுக்காக இப்படி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து பேரலோகிராம் கிடைக்கும். இது எப்படி மேம் பேரலோகிராம்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த எம்ன்றது மிட் பாயிண்ட், அதனால இந்த கியூஎம்மோட லென்த்தும் எம்ஆரோட லென்த்தும் சேம் நமக்கு தெரியும். இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கதே இந்த பிஎம்மும் எம்என்னும் ஈக்குவலாக தான் ட்ரா பண்ணியிருக்கோம். அப்போ டயக்னல் பைசெக்ட் ஈச் அதராக இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் கண்டிப்பாக பேரலோகிராம் தான். அது இப்படி எழுதிருங்க சென்டென்ஸில். ஸோ இப்படி எழுதிக்கோங்க. நான் ஏடியை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரொடியூஸ் ஏடி டு இ சச் தட் இந்த ஏடியோட லென்த்தும் டிஇயோட லென்த்தும் சேமாக இருக்க மாதிரி. அதே மாதிரி ப்ரொடியூஸ் பிஎம் எம்லேருந்து என்னோட லென்த்தும் பிஎம்மோட லென்த்தும் சேமாக வர மாதிரி நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ப்ரூஃப் வந்து முதல்ல இந்த டயக்னல்ஸ் ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் சேமாக இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் பேரலோகிராம்ஸ்னு எழுதியாச்சு. நம்மளோட பேசிக் கண்டிஷன் என்ன, பேரலோகிராம்ஸோட ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இதில் எந்த சைட் வேணாலும் நம்ம எடுத்து ப்ரூஃப் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஹாஃப் ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். அதாவது ஏஇபி இந்த ட்ரையாங்கிளையும் பிக்யூஎன் இந்த ட்ரையாங்கிளையும் எடுத்து தான் நம்ம ப்ரூஃப் எடுக்க போகிறோம். அது எப்படி எழுதுறது அப்படின்னு பாருங்கள் முதல்ல. ஸோ முதல்ல இந்த பேரலோகிராமோட ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். நம்ம புதுசாக வரைஞ்சிருக்க இந்த பிஇயோட லென்த்தும் இங்கே ஆப்போசிட்டில் வர்ற ஏசியோட லென்த்தும் டெஃபினட்டாக ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கும் கியூஎன்னோட லென்த்தும் பிஆரோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். 2 பேரோட லென்த் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அவங்கள டிவைட் பண்ணால் நமக்கு ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். அப்போ பிஇ பை ஏசியோட வேல்யூ 1ன்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி QN பை PR இவங்களோட லென்த்தையும் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், 1ன்னு சொல்லிக்கலாம். இப்போ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரம் 1 and 2 இது 1 and 2 நம்ம கம்பேர் பண்ணும்போது என்னன்னு சொல்ல முடியும்னா, 2 பேரோட ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கிறதுனால 2 பேரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல். அப்போ BE பை ஏசியோட லென்த் வந்து QN பை PRக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இது கிடைக்குது. இப்போ இந்த டயக்ராமில் இந்த BE இருக்குங்க, நம்மளுக்கு இதோட கரஸ்பாண்டிங் சைடு இங்கே என்ன வருதுன்னா QN வருது. அப்போ BEயும் QNும் ஒரே சைடு கொண்டு வரதுக்காக இந்த மேலே இருக்கிற QN இங்கே கீழே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அப்போ நம்ம எழுதிக்கலாம் BE பை QNோட வேல்யூ டெஃபினெட்லி ஈக்குவல் டு AC பை PR அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். ஸோ எழுதிட்டோம். கொஸ்டினில் பாருங்களேன், இப்போ இந்த BEயும் QNும் இந்த ABயும் இந்த PRும் நம்மளுக்கு வந்து ப்ரொபோஷனல் கிடைக்குது. அப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிற ட்ரையாங்கிளுக்கு இங்கே பாருங்கள், இந்த சைடு வேணும். நான் வந்து இந்த ஹாஃப் ட்ரையாங்கிள் நான் இங்கே டாட் வைக்கிறேன்ல, இந்த பேரலோகிராமரை ஒரு ஹாஃபும் இந்த பேரலோகிராமோட ஒரு ஹாஃப் ட்ரையாங்கிளும் ஈக்குவல், அதாவது சிமிலர்னு ப்ரூவ் பண்ணி இதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இந்த ஆங்கிளை 1னும் இந்த ஆங்கிள் நான் 2ன்னு எடுத்துகிட்டு இவங்களை ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ எனக்கு இந்த ஏசியும் பிஆரும் வேண்டாம், அதுக்கு பதிலாக என்ன தெரியுமா வேணும், ஏபியும் பிக்யூவும் வேணும். அதான் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்களே, ஏசி பை பிஆரோட வேல்யூ யாருக்கு எப்போவுமே ஈக்குவலாக இருக்கும், ஏபி பை பிக்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த ஏசி பை பிஆர் வந்து ஏபி பை பிக்யூக்கு ஈக்குவல் அப்படின்றதுனால திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பிக்யூ அப்படின்னு நம்ம கண்டிப்பாக எழுதிக்கலாம். அப்போ இந்த சைடும் ப்ரொபோஷனல் ஆகிடுச்சு, பிக்யூவும் QN ப்ரொபோஷனல் ஆகிடுச்சு. அப்போ நான் டாட் வச்ச ட்ரையாங்கிளோட இன்னொரு சைடு யார், இந்த
ஏஇயும் இந்த கியூஎன்னும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம வந்து ட்ரிபிள்எஸ் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ஹாஃப் ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லிக்கலாம். அப்போ இந்த ஃபுல்லாக எப்படி மேம் சொல்கிறது அப்படின்னா, ஆல்ரெடி கொஸ்டின் நமக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க, ஏடியும் பிஎம்மும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்க போகிறோம். எனக்கு கொஸ்டினில் சொல்லிட்டாங்க ஏடியும் பிஎம்மும் ஈக்குவல் தான் அப்படின்னு. எப்போவுமே இந்த மாதிரி ரேஷியோ எழுதும் போது மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால் மல்டிபிள் பண்ணும்போது அதோட வேல்யூ எப்போவுமே மாறாது. எனக்கு ஏடியோட லென்த் வேண்டாம், அதுக்கு பதிலாக ஏஇ வேணும். ஆனால் எனக்கு தெரியும் டின்றது ஒரு மிட் பாயிண்ட். ஏடி எவ்வளோ லென்த்தில் இருந்ததோ அதே லென்த்தில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டிஇயை வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அதனால் இது கூட என்ன பண்ணிக்க போகிறோம், மல்டிபிள் பை 2 பண்ணிக்கிறோம். மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பை 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏடியை வந்து மல்டிபிள் பை 2 பண்ணும்போது அது என்னென்னு எழுதிக்க முடியும், நம்ம ஏஇ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ கொஸ்டினில் ஆல்ரெடி இந்த பிஇயும் கியூஎன்னும் ப்ரொபோஷ்னலாக யாருக்கு ப்ரொபோஷ்னலாக இருந்தது அப்படின்னா, இந்த ஏபி பை பிக்யூக்கு ப்ரொபோஷ்னலாக இருந்ததுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். விச் இஸ் ஈக்குவல் டு ஏடியை 2 டைம்ஸ்ன்னு சொல்லும்போது நம்ம அதை ஏஇ அப்படின்னு சொல்லிக்கலாம். பிஎம்ஐ 2 டைம்ஸ் சொல்லும்போது அதை பிஎன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ இதை நான் டாட் வச்சிருக்க ட்ரையாங்கிளோட 3 சைடும் ப்ரொபோஷனல்னு கிடச்சிருக்கு பாருங்க. அப்போ ட்ரிபிள்எஸ் யூஸ் பண்ணி இந்த ஹாஃப் ட்ரையாங்கிளும் இந்த ஹாஃப் ட்ரையாங்கிளும் சிமிலர், அதனால இந்த ஆங்கிள் 1ம் இந்த ஆங்கிள் 2வும் சிமிலர்னு எழுதிக்க போகிறோம். ஸோ இந்த ஹாஃப் ட்ரையாங்கிளும் இந்த ஹாஃப் ட்ரையாங்கிளும் சிமிலர். அப்போ இந்த ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 2, அதாவது கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். அதனால ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிட்டு, ஸோ இதே மாதிரி இந்த பக்கம் ஹாஃப் ட்ரையாங்கிள் இருக்கலாம், டாட் வைக்காத ட்ரையாங்கிள், அவங்களே நம்மளால சிமிலர்னு ப்ரூவ் பண்ண முடியும். இதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி அதை நம்ம திருப்பி எக்ஸாமில் எழுத தேவையில்லை. சிமிலர்லி இந்த ஏஇசியும் பிஆர்என்னும் கூட சிமிலராக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இந்த பக்கம் வர ஆங்கிள் 3னும் இந்த பக்கம் வர ஆங்கிள் நம்ம 4ன்னு எடுத்துக்கலாம். ஸோ விச் இம்ப்ளைஸ் ஆங்கிள் 3 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 4 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரூஃபில் வந்து ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2வும் ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ ஆங்கிள் 3யும் ஆங்கிள் 4ம் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஆட் போத் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு கொடுக்கும்போது ரெண்டு லெஃப்ட் சைடும் ஆட் ஆகும், ரெண்டு ரைட் சைடும் ஆட் ஆகும். அப்போ ஆங்கிள் 3 ப்ளஸ் ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 2 ப்ளஸ் ஆங்கிள் 4 அப்படின்னு எழுதிக்கலாம். ஆங்கிள் 1 ப்ளஸ் 3ன்றது இந்த மொத்த ஆங்கிள், அதாவது பிஏசி அப்படின்றதான் ஆங்கிள் 1 ப்ளஸ் 3. அப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு பதிலாக BAC அப்படின்னு எழுதிக்கலாம். which is equal to 2 plus 4 அப்படின்றது இந்த மொத்த ஆங்கிள், அதாவது QPR. அப்போ QPR அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதியாச்சு. இப்போ இந்த ஆங்கிளை நம்ம ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். கொஸ்டினோட ஸ்டார்டிங்கில் சொன்னேன் ஆல்ரெடி ஏபியும் பிக்யூவும் ப்ரொபோஷனலாக இருக்குது, ஏசியும் பிஆர் இருக்கும். இப்போ இந்த நடுவில் இருக்க இந்த ஆங்கிளை மட்டும் நம்ம ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா சைடு ஆங்கிள் சைடு ப்ரொபோஷனாலிட்டி யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், சிமிலர்னு சொல்லிக்கலாம். அதை தான் நம்ம இப்போ இங்கே ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த மொத்த ஆங்கிள் ஏவே இந்த மொத்த ஆங்கிள் பி ஈக்குவல்னு சொல்லியாச்சு. ஆல்ரெடி கொஸ்டினில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஏபியும் பிக்யூக்கு ஏசி பிஆர் வந்து ப்ரொபோஷனல் அப்படின்னு கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க. இது ஆல்ரெடி கிவன். நம்ம இந்த ஆங்கிள் தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ இது ரெண்டு சைடு அது ஒரு ஆங்கிள். அப்போ எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி படி, ஸோ எஸ்ஏஎஸ் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து டெஃபினெட்லி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதான் நம்மள அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ மீடியன் கொடுத்துருந்ததுனால இந்த ஆங்கிளை கொண்டு வரதுக்கு தான் இந்த ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். The vertical pole of length 6 meter cast the shadow of 4 meter long on the ground அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு போல் இருக்கு, அந்த போலோட லென்த் வந்து 6 மீட்டர், அதோட ஷேடோ வந்து கிரவுண்டில் 4 மீட்டரில் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. At the same time the tower cast the shadow of 28 meter long. ஒரு டவர் இருக்கு, அதோட ஷேடோ ஹைட் ஆஃப் த டவர் என்ன இருக்கும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். ஒன்று வந்து போலும் அதோட ஷேடோ யூஸ் பண்ணி, இன்னொன்று வந்து டவரும் அதோட ஷேடோவை யூஸ் பண்ணி. அட் த சேம் டைம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இங்கே வந்து சன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சன்னோட எலிவேஷன் இங்கே இருந்தோம், அதே மாதிரி அதே சேம் டைம்னா இங்கேருந்து பார்க்கும்போது சன்னோட எலிவேஷன் வந்து ஒரே மாதிரி இருந்தது அப்படின்றது அதோட மீனிங். ஸோ இதுவும் ரைட் ஆங்கிள், இதுவும் ரைட் ஆங்கிள். அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஆங்கிள் சிமிலாரிட்டி யூஸ் பண்ணி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம ஆங்கிள் சிமிலாரிட்டி படி ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அப்படின்னு சொல்லிக்க முடியும். ஸோ இதோட சைட்ஸ் எல்லாம் ப்ரொபோஷனல். சைட்ஸ்ன்னும் போது இங்கே ஃபஸ்ட்டு ரெண்டு ஆல்ஃபபெட் ஏபி டிவைடட் பை இங்கே ஃபஸ்ட் ரெண்டு ஆல்ஃபபெட் வந்து பிக்யூ, விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே அடுத்த ரெண்டு ஆல்ஃபபெட் பிசி, இங்கே அடுத்த ரெண்டு ஆல்ஃபபெட் வந்து கியூஆர் இப்படி எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஏசியும் பிஆரும் கூட சேம் தான், அது நமக்கு தேவையில்லை. நான் அதோட வேல்யூவும் கொடுக்கல, அதோட வேல்யூ நம்மளுக்கு கேட்கவும் இல்லை. ஏபிக்கு பதிலாக கொஸ்டினில் 6 இருக்குது, அப்போ இங்கே 6 போட்டுக்கலாம். பிக்யூக்கு பதிலாக கொஸ்டினில் ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ ஹெச். பிசியோட வேல்யூ கொஸ்டினில் 4 இருக்குது, 4 டிவைடட் பை கியூஆரோட வேல்யூ கொஸ்டினில் 28 இருக்குது, அப்போ இங்கே 28 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே டிவைடில் இருக்க ஹெச் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மல்டிபிள் ஆகும்.
இந்த h இங்க எடுத்துட்டு வந்துடலாம். 28 இந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். 6 into 28 equal to 4 into h ன்னு கிடைக்கும். மல்டிபிள் இருக்க 4 இங்க வந்தா டிவைட் ஆகும். 6 into 28 இருக்கு. இங்க டிவைடட் பை 4 is equal to h. 4 டேபிள்ல 4 1s are 7s are கேன்சல் பண்ணிடலாம். அப்ப 6 7s are 42 meters அப்படின்றது தான் நம்மளோட ஹைட் ஆஃப் த டவர். இங்க ஷேடோ மீட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் மீட்டர் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ h மீட்டர். அப்போ 48 மீட்டர் அப்படின்றது அந்த டவரோட ஹைட். Next question பார்க்கலாம். 16th questionல AD and PM are the medians of the triangle ABC and PQR. ABC இந்த triangleல ADன்றது வந்து median, PQRல PMன்றது median இருந்ததுன்னா ABC இந்த triangle வந்து PQRக்கு similar. இப்போ prove that AB by PQவும் AD by PMவும் same ratioல இருக்கும். நம்மள prove பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ AB by PQவும் AD by PMவும் நமக்கு equal அப்படின்னு வேணும்னா AD by PM உள்ள வர்ற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கணும். நம்ம இந்த ஹாஃப் ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிள்ல இருந்து இந்த ஹாஃப் ட்ரையாங்கிளும் நம்ம சிமிலர்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல் யூஸ் பண்ணி இதை ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் எடுத்துக்க போகிறோம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேரும் சிமிலர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் மொத்த ட்ரையாங்கிள் சிமிலர் இல்லையா? அப்போ அவங்களோட எல்லா சைடும் ப்ரொபோஷனல் தான். இங்கே AB by PQவோட வேல்யூ BC by QR ஓட வேல்யூ இங்கே ரெண்டாவது ஆல்ஃபபெட்னா இங்கே ரெண்டாவது மூணாவது ஆல்ஃபபெட் நம்ம எடுக்கணும். அதே மாதிரி AC by PR ஓட வேல்யூ நமக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் இந்த ABயும் இந்த PQவும் ரேஷியோ கரெக்டாக இருக்குது. இந்த BCன்ற மொத்த சைடும் இந்த QRன்ற மொத்த சைடையும் டிவைட் பண்ணுற ரேஷியோக்கு ஈக்குவலாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இங்கே பாதி போதும். ஆனால் கொஸ்டினில் D வந்து மிட் பாயிண்ட்டு, Mன்றது மிட் பாயிண்ட் தானே. மீடியன் அப்படின்னாலே இது மிட் பாயிண்ட்டு தான் இருக்கும். ஸோ கொஸ்டினில் AB by PQ is equal to BC by QR அப்படின்னு இருந்தது கொஸ்டினில். இப்போ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா இந்த BC by QR டிவைடட் பை 2 பண்ணிக்கிறோம். நியூமரேட்டர் டிவைடட் பை 2, டினாமினேட்டர் டிவைடட் பை 2. ஒரு ரேஷியோவை மேலேயும் கீழே ஒரே நம்பரால் மல்டிபிள் பண்ணாலும் இல்லை டிவைட் பண்ணாலும் அதோட வேல்யூ மாறாதுன்றதுனால இப்படி பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணும்போது இது AB by PQவோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா BCயில் பாதி, BC by 2 நம்ம என்னென்னு எழுதிக்கலாம்னா BD அப்படின்னு எழுதிக்கலாம். QRல பாதியை வந்து நம்ம QMன்னு எழுதிக்கலாம். அப்போ நம்ம கம்பேர் பண்ணுறதுல இந்த ரெண்டு சைடும் இந்த ரெண்டு ஸ்மால் சைடும் சேமான ரேஷியோவில் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. மொத்தமாக இந்த ட்ரையாங்கிள் வந்து சிமிலர்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த ட்ரையாங்கிளில் வர்ற ஆங்கிள் பியும் இந்த ட்ரையாங்கிளில் வர்ற ஆங்கிள் கியூவும் டெஃபினட்டாக ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட எல்லா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் ஈக்குவல். அதாவது ஏயும் பியும் ஈக்குவல் தான். ஏயோட ஃபுல் ஆங்கிள் இந்த ட்ரையாங்கிள்குள்ளே வரல. பியும் கியூவும் ஈக்குவல். அது கரெக்டாக இதுக்குள்ளே வந்திருக்கிறதுனால நம்ம எழுதிக்கலாம் ஏபிடின்ற ஆங்கிளும் PQMன்ற ஆங்கிளும் டெஃபினட்டாக ஈக்குவல். ஏன்னா இவங்க வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்போ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்றதுனால. ஸோ நம்ம எழுதியாச்சு. ஸோ இந்த ரெண்டு சைடும் ப்ரொபோஷனலாக இருக்குது, நடுவில் இருக்க ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்றதுனால ஸோ ட்ரையாங்கிள் ABDன்ற ட்ரையாங்கிளும் ட்ரையாங்கிள் PQMன்ற ட்ரையாங்கிளும் சிமிலர் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல் அப்படின்றதுனால இதில் முதல் ரெண்டு ஆல்ஃபபெட் வந்து AB, இங்க முதல் ரெண்டு ஆல்பபெட் வந்து PQ, அதை எழுதிக்க முடியும். இங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆல்பபெட் வந்து AD, இங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆல்பபெட் வந்து PM. ஸோ இதோட ரேஷியோ கண்டிப்பா ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நீங்க ரீசன் இப்படி எழுதிடலாம். சின்ஸ் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் டூ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ப்ரொபோஷனல்ன்றது படி தான் இந்த ரேஷியோ நம்மளுக்கு கிடைச்சது. அதான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.